guys, நான் தான் உங்க ராஜா பேசுகிறேன். இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்த ட்ராமா ஒரு தாய் ட்ராமா தான் த ஷிப்பர். இது செம காமெடியான ட்ராமா. இந்த ஸ்டோரியோட ஆன்லைன் என்னன்னா, நம்ம ஹீரோயினியும் பைக்கில் போயிட்டுருக்குள்ள ஆக்சிடென்ட் ஆகிடும். ஹீரோயினி ஹாஸ்பிட்டலில் கண்ணை முழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள ஹீரோயினி சோல் இருக்குது. அது எப்படி வந்துச்சு, அதனால ஹீரோயினி படுற அவஸ்தையை காமெடியாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. வாங்க நம்ம எபிசோட் 1 போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒரு ரவுடி பையன் ஒரு அப்பாவி பையிட்ட நீ பேப்பரை கூடா அப்படின்ட்டு கொஸ்டின் பேப்பரை கேட்டுட்டு இருக்கான். அங்கதான் நம்ம ஹீரோட என்ட்ரி. அவன் பேர் தான் கின்னு. அவனை வந்துட்டு நீ பெரியவனா புள்ள பூச்சி பேல அடிச்சிட்டு இருக்க என்னடா அப்படின்னு சொல்ல வெள்ளம் பயப்புலையும் அவனை அடிச்சு போடுறான். அது பொறுத்துக்கொள்ளாது அங்க ஒருத்தர் ரெயின் கோட் போட்டு என்ட்ரி கொடுக்குறான்ல, இவன் பேர் தான் வேனு, ஹீரோட உயிர் நட்பு. அவனு வந்துட்டு அங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டுறான். அப்ப அங்க தூரத்துல 2 குட்டியை காட்டுறாங்க. அதுல கோண சடக்காரியா இருக்கால, அவதான் நம்மளோட ஹீரோயினி. அதுங்க 2 வந்துட்டு செம்ம அப்படின்ட்டு அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்குங்க. ஆனா நம்ம கிம் இருந்துட்டு ரொம்ப படிப்பாளி. அவன் படிக்கிற வேலையை தான் பார்த்துட்டு இருப்பான். அடுத்த சைட்ல நம்மளுக்கு வில்லேஜிங்களை தான் காட்டாங்க. அதுல ஒருத்தர் முடிவு அடிச்சு போட்டிருக்கால, அவ தான் வந்துட்டு வேனோட ஆளு. இவளை நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்காது. கிளாஸ்குள்ள நாலஞ்சோனே அவளை ஒரு மாதிரியாவே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்ப அந்த வில்லேஜ் பொண்ணு இருந்துட்டு வேனை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். எனக்கு வேனு மோதிரம் வாங்கி கொடுத்தா அப்புறம் இங்கதான் கிஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை கேட்ட ஹீரோயினுக்கு வந்து கடுப்பு தாங்க முடியல. ஏன்னா ஹீரோயினியோட கிரஷ் தான் நம்ம வேன் பயலும். ஆனா அந்த வெள்ளை பயபுல சொன்ன மாதிரியே தான் வேன் கூட தான் அந்த பொண்ணு வந்துட்டு நெருக்கமா இருந்துட்டு இருக்கா. இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல வேனை வந்து சண்டை போட்டு இருந்திருப்பான்ல, அது தெரிஞ்ச பிரின்சிபல் வந்துட்டு நீ இந்த ஸ்கூல்ல இனிமேட்டு படிக்க கூடாது அப்படின்ட்டு டிசி கொடுத்து அமுச்சு விட்டுருவாங்க. இந்த சடையில கிம் இருந்திருக்கிறது பிரின்சிபலுக்கு தெரியும். ஏன்னா கிம் நல்லா படிக்கிற பையன்ட்டு அவனுக்கு டிசியை கொடுத்துருக்க மாட்டாங்க. இது தெரிஞ்ச கோண சடக்காரி நம்ம ஹீரோயினி வந்துட்டு ரொம்ப வருத்தப்படுறா. ஆனா நம்ம கிம் சும்மா இருப்பானா, இந்த விஷயம் தெரிஞ்சு பிரின்சிபல்ட்டு போய் இங்கே பாருங்க, என் ஃப்ரெண்டை துரத்துறீங்கன்னா நானும் இந்த ஸ்கூல்ல படிக்க மாட்டேன், ஏன்னா நான் அந்த பிரச்சனையில இருந்தேன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டான். அன்னைக்கு நைட்டுவாக ஹீரோயினி இருந்துட்டு ரொம்ப வருத்தப்படுறா. என்னடா நம்மளோட 2 கிரஷும் இங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கிம்மோ இருந்துட்டு இந்த பொண்ணு வான் மேல கிரஷா இருப்பா தானே, சரி உன்னை வீட்டுக்கு நான் ட்ராப் பண்ணி விடுறேன் அப்படின்ட்டு அவளை கூட்டிட்டு பைக்ல போயிட்டு இருக்க. அந்த கேப்ல தான் ஆக்சிடென்ட் ஆயிடுது. இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோயினி வந்துட்டு ஒரு புகை மூட்டமான இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. அப்ப வானத்துல இருந்து ஊஞ்சல்ல ஒரு அம்மா வந்து இறங்கி ஹீரோயினி ரம்பா மாதிரி ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு ஒரு குண்டையும் போடுறாங்க. இங்க பாருங்க ஸ்கூல் பசங்களா, நீங்க 2 பேரும் செத்து போயிட்டீங்க. தோ இந்த நாய் உட்பட உங்களுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு விளக்கணுமா, தோ விளக்கிடுறேன். அந்த அம்மாவும் இருந்துட்டு டீச்சர் அம்மாவும் ஒரு மாதிரி அங்க எப்படி ஆக்சிடென்ட் நடந்துச்சு போட்டோவோட காமிச்சிட்டு இருக்க. அதை பார்த்து நம்ம கோண சடக்காரி ஹீரோயினிக்கும் ஒண்ணுமே விளங்கல. இங்க பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல, எங்க எங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்கா. நம்ம ஹீரோக்கும் ஒண்ணுமே புரியல. அவனும் ஷாக்ல பாத்துட்டு இருக்கான். அது காடசமா இருந்துட்டு உங்க 2 பேத்துல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினி கையை தூக்குறா. ஆனா அதை கண்டுக்காத அந்த அம்மா இருந்துட்டு அந்த நாயை ஒரு படகுல வச்சு அமுச்சு விட்டுறாங்க. அடுத்தது அந்த காடசம்மா இருந்துட்டு நீங்க 2 பேத்துல யாராச்சும் போய் இப்போ உட்காருங்க, சொர்க்கத்துக்கும் நகரத்துக்கும் அந்த படகு போக உங்க போய் இறங்குங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு என்னடி போக முடியாது அப்படின்னு சொல்றா. என்ன தீவிர இந்த காடஸுகிட்டே வா அப்படின்ட்டு ஒரு மேஜிக்கை போட்டு நாயும் பண்ணி மாதிரி கொலைக்கிட்டு இப்ப போய் படகுல உட்காரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினி போய் உட்காந்துக்கிறா. ஆனா அந்த படகு ஒரு இன்ச்சு கூட நவரல. அடியே என் காலை விடுடி அப்படின்ட்டு அந்த காடசமாவும் கத்த நம்ம கிண்ணு பையில வந்துட்டு ஒருவேளை நாங்க இன்னும் சாவலையோ அதனாலதான் அந்த படகு போலையோ அப்படின்னு சொல்லி கேட்க காடசமா இருந்துட்டு என்னது என்னோட இதுல மிஸ்டேக்கா, கண்டிப்பா இருக்காது அப்படின்ட்டு அவங்களும் இருந்துட்டு ஒரு புத்தகத்துல பாக்குறாங்க. அந்த நாய் செத்து போன மாதிரிதான் காட்டியிருக்கு, அதனால நீங்களும் செத்து தாண்டா போயிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோயினி வந்துட்டு அந்த புத்தகத்தை வாங்கி இந்த சைடு வந்துடுறா. ஹீரோயினி வந்து திறந்து பார்த்தா அந்த நாய் படம் மட்டும்தான் இருக்கும், நம்ம ஹீரோயினி படம் இருக்காது. அது அந்த காடஸ்ட காட்ட நம்ம ஹீரோயினி வந்துட்டு அச்சோ நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு காடஸும் முழிச்சிட்டு இங்க வாங்க தள்ளு குட்டிங்களா அப்படின்ட்டு 2 பேத்தையும் கீழே தள்ளி விட்டுறாங்க. அடுத்த சீன்ல ஒரு ஹாஸ்பிட்டல் தான் கட்டாங்க. அங்க டாக்டர் வந்துட்டு கிம் உங்களுக்கு ஒன்னும் ஆகல, நீங்க நார்மலா தான் ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல என்னதுன்னா கிம்மா ஓ தலையில அடிபட்டு எல்லாமே மறந்துட்டீங்களா, கொஞ்ச நாள்ல சரியா போயிடும், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு டாக்டர் அங்க இருந்து கிளம்பி போக அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ளதான் இருக்கோம் அப்படின்ட்டு. இவ்வளவு ஓடி போய் கண்ணாடியை பார்த்துட்டு என்ன கோத்து இது, நம்மளோட உடம்பு இல்லாத நம்ம கின்னோட உடம்புல இருக்கோமே என்னாச்சு அப்படின்ட்டு முடிச்சுட்டே இருக்கா. அப்ப நம்ம டெத் கார்டு இருந்துட்டு ஒரு அம்பா டான்ஸை போட்டுட்டு அங்க வந்து இறங்குறாங்க. அதை பார்த்த நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க ஹீரோயினியும் இப்ப எதுக்கு நீங்க வந்த, என்ன கூத்து நடத்தி வைக்க போற அப்படின்னு சொல்லி கேட்க டெத் கார்டு அம்மாவும் இருந்துட்டு என்னத்த சொல்லி சமாளிக்க இல்ல தம்பி இப்ப பொண்ணு இல்ல நீ இல்ல பொண்ணே இங்க பாரு, நான் உங்களை தள்ளி விடக்குள்ள உங்க 2 பேரோட சோழ உடம்பு மாறி போச்சு போல, அதுதான் இந்த பிரச்சனை அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்ல நம்ம ஹீரோயினி கோவத்து உச்சகட்டமே ஆயிட்டா. அதுக்கு நான் என்னடி பண்றது, இது ஓன் தப்பு, ஒழுங்கு மறுவாதையா எங்க உடம்ப மாத்தி வை அப்படின்னு சொல்ல அப்ப டெத் கார்டு அம்மா இருந்துட்டு இதுக்கு ஒரே வழிதான் அப்படின்ட்டு ஒரு கடிகாரத்தை கொடுக்க ஹீரோயினி வந்துட்டு
இந்த கடிகாரமா இதுல ஒன்னத்தையும் தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு டெத்து கார்டு இருந்துட்டு காலம்தான் இதுக்கு பலி சொல்லும் அப்படின்ட்டு முழிச்சுட்டே சொல்ல ஹீரோயினி அந்த கடிகாரத்தை தூக்கி போட்டு அடியே நீ பண்ணிட்டு காலத்து மேல பழி போட்டுட்டு கிடைக்கியா அப்படின்ட்டு கண்ணாப்பின்னு திட்ட ஆரம்பிக்கிறா நம்ம ஹீரோயினி. கார்டு பாவங்க. இவன் இங்க திட்டிட்டு இருக்க நேரமா பார்த்து நம்ம வேனு வந்து போடுறாங்க. கிண்ணுக்கு அடிப்பாடுத்து தெரிஞ்சு வானு கிண்ண ஹக் பண்ணிட்டு நண்பா உனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோட உடம்புல ஹீரோயினி தானே இருக்கா. இவன் கட்டி பிடிச்சோடனே ஹீரோயினிக்கு ஒரு மாதிரி ஆகி மூக்குல இருந்து ரத்தம் வந்துருது. ஐயோ நம்ம கிரஷ் நம்மள கட்டி பிடிக்கிறானே அப்படின்ட்டு அவனும் பதற அடிச்சு பனியனால வச்சு மூக்கு துடைக்க அப்ப சிக்ஸ் பேக்க பார்த்து போட்டான் நம்ம ஹீரோயினி. அதுல மயங்கி அடிச்சோல நம்ம வேன் பிடிச்சிட்டு இருக்கான். அப்ப கார்டஸ் வந்துட்டு இப்போ உனக்கு ஓகேவாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினி வந்துட்டு டபுள் ஓகே அப்படின்ட்டு கையை காட்டா. அடுத்த சீல ஹீரோயினி பாத்ரூமுக்கு போக அச்சோ இவன் உடம்புல நம்ம இருக்கோம் நம்ம உடம்புல யாருப்பா இருக்கா அப்படின்ட்டு பதறி அடிச்சு போய் ஹீரோ உடம்புல இருக்க ஹீரோயினி பதறி அடிச்சுட்டு அவ உடம்ப பாக்குறதுக்காக போறா. அங்க போய் பார்த்தா ஹீரோயினியோட அப்பா அப்புறம் புட்டி நம்ம வேனு அங்கெல்லாம் இருந்துட்டு இருக்க. ஆனா இங்க ஹீரோயினி உடம்பு வந்து சுயநிலவே இல்லாததா இருக்கும். ஹீரோட சோல் வந்து ஹீரோயினி உடம்புல தானே இருக்கணும். ஏன் ஹீரோயினி உடம்பு வந்து கோமால இருக்குன்னு தெரியல. அப்ப நம்ம புட்டியே இருந்துட்டு நம்ம ஹீரோ வரத பார்த்துட்டு கின் என் ஃப்ரெண்டு ஒத்து சடுக்காரி என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான் என் கூட வந்துடுவா திரும்பியும் அப்படின்ட்டு இவ்வளவு வருத்தப்பட்டுட்டு பேசிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க ஹீரோயினியும் கவலைப்படாத போட்டி அவன் ஃப்ரெண்டு ஏஞ்சி வந்துருவா அப்படின்னு சொல்ல உங்களுக்கு எப்படி தெரியும் இது எங்களோட சீக்ரெட் வேர்டு தானே புட்டின்றது அப்படின்னு சொல்லி கேட்க அச்சிச்சோ பழக்க தோஷத்துல வந்துடுச்சே அப்படின்ட்டு இவ்வளவு முழிக்க நம்ம காடஸ் வந்து சொல்லியிருப்பா ஹீரோ உடம்புக்குள்ள நீ இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருப்பா. அது மீறி இவ்வளவு ஒரு வார்த்தையோட காடஸ் கிளம்பி வந்துருது ஒரு அருவாலை தூக்கிட்டு. காடஸ் வந்து ஹீரோட உடம்புல இருக்க ஹீரோயினுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அது வந்து கத்திய வச்சு மாட்டிட்டு இருக்க. இவனும் பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அதை பத்தி என்னடா நடக்குது அப்படின்ட்டு இவங்க எல்லாம் பாத்துட்டு இருக்க. அப்புறம் என் ஃப்ரெண்டு தான் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறான். காடஸ் வந்துட்டு அம்பட்தான் இனிமேட்டு யாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுது. அடுத்த சீன்ல ஹீரோவை பாத்துக்கிறதுக்காக அவனோட தம்பி தான் வந்திருக்கான். அவங்க அப்பா அம்மா வந்து யூஎஸ்ல இருக்கிறதுனால தம்பிக்கு கொஞ்சம் டவுட் வந்துருது. ஏன்னா இவனோட நடவடிக்கைலாம் டிஃப்ரெண்டா இருக்கும். அடுத்த நாளும் இருந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போக நம்ம தம்பி பையில இருந்துட்டு பாஸ்வேர்டு மறந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோ உடம்புல இருக்க ஹீரோயினுக்கு கின்னோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் தெரியாது. அதனால எனக்கு எல்லாமே மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. உன்னோட டேட் ஆஃப் பர்த் தான் பாஸ்வேர்டு எனக்கு மறந்து போச்சு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க ஹீரோயினுக்கு அதெல்லாம் கை வந்த கலண்டு டக்குன்னு சொல்லி போட்டா. தம்பிக்காரன் வந்துட்டு இப்பதான் எல்லாத்தையும் மறந்து போயிட்டுன்னு சொன்ன அப்புறம் எப்படி கரெக்டா டேட் ஆஃப் பர்த் மட்டும் ஞாபகம் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம வாய்க்கு ஃபர்ஸ்ட் பேண்டேஜ போட்டு வைக்கணும் அப்படின்ட்டு இல்ல இப்ப எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வந்துருச்சு அதனாலதான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல தம்பிக்காரன் வந்துட்டு அப்பா உனக்கு நான் தான் வந்து சொல்லி கொடுத்து ஞாபகப்படுத்தி வைக்கணும்னு நினைச்சேன், இப்ப எனக்கு அந்த வேலை இல்லப்பா அப்படின்ட்டு தம்பிக்காரன் சந்தோஷப்பட நம்ம ஹீரோயினி வந்துட்டு உனக்கு என்ன கவலை எனக்கு தான் இனிமேட்டு கவலை அப்படின்ட்டு இவ்வளவு பயந்துட்டே இருக்கா. வீட்டுக்குள்ள போனோடனே நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க ஹீரோயினியும் கிண்ணு மாதிரி நடந்துக்கணும் அப்படின்ட்டு அவன் தம்பி செய்யறதெல்லாம் பார்த்துட்டு அதே மாதிரி செஞ்சுட்டு இருக்கா. தம்பிக்காரனுக்கும் ஒரு வினோதமா இருக்கு, என்ன இவன் இப்படிலாம் நடந்துக்க மாட்டானே அப்படின்ட்டு. அப்புறம் தம்பிக்காரன் வந்துட்டு ரூமுக்கு போக அப்ப ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க ஹீரோயினியும் அப்ப இதுதான் கிண்ண ரூமு அப்படின்ட்டு இந்த ரூமுக்குள்ள ஓடிடுறா. அது பார்த்தா நம்ம தம்பிக்காரன் ரூமு தான். தம்பிக்காரன் போட்ட பிளான்ல இவ சிக்கிறா. தம்பிக்காரன் வந்துட்டு என்ன அது ஒரு ரூமே உனக்கு தரலையா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க ஹீரோயினியும் அச்சோ இவன் வேற கடுப்பேந்திட்டு இருக்கானே அப்பா அப்பா இங்க பாரு தம்பி உனக்காக நான் தான் டெஸ்ட் வச்சேன், இவரு எனக்கு டெஸ்ட் வைக்கிறாராம், போப்பா தம்பி வேலையை பார்த்துட்டு அப்படின்ட்டு ஏதோ சமாளிச்சுட்டு உள்ள போய் உட்காந்துக்கிறா. அப்ப நம்ம கிண்ணு போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. யாருக்கிட்ட இருந்து தான் வேனுக்கிட்ட இருந்து தான். டே மச்சான் நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு தான் நான் எங்கேயும் போலடா, இல்லைன்னா வெளிச்சு கூட நான் டேட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க ஹீரோயினியும் இதுக்கு ரெண்டும் ஒன்னும் சேரக்கூடாது அப்படின்ட்டு மறுநாளே ஸ்கூலுக்கு கிளம்பி போறா. ஜில்லுன்னு ஒரு காத்து வீசுது. யாருடான்னு பார்த்தா நம்ம டெத்து கார்டு தான். அங்க வந்துட்டு ரொம்ப டான்ஸ் ஆட ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க ஹீரோயினியும் இப்ப எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க அட நிறுத்தடி இங்க பாரு உன் தம்பியே சமாளிக்க முடியலையா இப்ப பள்ளிக்கூடத்துல வந்து எல்லாத்தையும் சமாளிக்க போறாளா அப்படின்ட்டு டெத்து கார்டும் கேட்க ஹீரோயினி வந்துட்டு அதெல்லாம் நாங்க பாத்துப்போம் நாங்க சமாளிச்சுப்போம் அப்படின்ட்டு கிளாஸ் ரூம்ல போய் உட்காரா. அது பார்த்தா நம்ம ஹீரோயினி கிளாஸ் ரூமா இருக்கும். பழக்க தோஷத்துல போய் உட்காந்துக்க அங்க இருக்கவங்க எல்லாரும் என்னது கிண்ணு வந்து இங்க உட்காந்துருக்காரு அப்படின்ட்டு வினோதமா பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம ஹீரோட தம்பி வந்து நம்ம ஹீரோயினி கிளாஸ் தான். ஹீரோயினி வந்துட்டு ஐயோ பழக்க தோஷத்துல வந்து குந்திட்டோமே என்ன சொல்றது, நான் வந்து புத்திய பார்க்க தான் வந்தேன், ஏன்னா அவ வருத்தப்படுவாள் ஹீரோயினி இல்லைன்ட்டு அதனாலதான் அப்படின்ட்டு நீ பாத்துக்கோமா உடம்ப அப்படின்ட்டு அங்கேயே எஸ்கேப் ஆகி ஓடி போயிடா. ஓடி வந்து அங்க செவத்துல முட்டிக்கிட்டே காடஸ்ட இங்க பாரு நான் இனிமேட்டு வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன், நான் எப்படியோ இங்க
இங்க இருந்து சமாளிப்பேன் அப்படின்ட்டு எவ்வளவு காடஸ்ட புலம்பிட்டு இருக்க. ஆனா காடஸ் வந்து யாருக்கானுக்கும் தெரியாதுல்ல, அதனால இவ தனியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இவ தனியா பேசிட்டு இருக்கிறத பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் கேட்டு வர்றாங்க. ஐயோ கின்னு உனக்கு இன்னும் சரியா வரலையாப்பா, போய் ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்ல, ஹீரோட உள்ள இருக்க ஹீரோனியும் இல்ல இல்ல மிஸ் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, மிஸ் இருந்துட்டு சரி இந்த பேப்பர்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோட உள்ள இருக்க ஹீரோனியும் குந்தாணி மிஸ் கரெக்டா மாட்டி விட்டுட்டாலே அப்படின்ட்டு இவனும் தப்பாவே போய் பேப்பரை கொடுத்துட்டு இருக்க. மிஸ்ஸுக்கு டவுட் வந்துருது, ஏப்பா போய் ரெஸ்ட் எடுப்பா அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் உட்கார வைக்க. அப்ப அங்க காடஸ் வந்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்க, கிண்ண மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு கொல்ல வர ஹீரோ உடம்புல இருக்க ஹீரோனிக்கும் டென்ஷன் ஆகிடுது. அவளும் பைத்திய மாதிரி கத்திட்டு காடஸ் கையை பிடிச்சி இழுத்துருப்பாங்க. ஆனா காடஸ் வந்து யாருக்கு கண்ணுக்கு தெரியாதுல்ல, அதனால பைத்தியம் முத்தி போயிடுச்சு கிண்ணுக்கு அப்படின்ட்டு இவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. இவன் அப்படி பைத்தியக்கார மாதிரி போறத தம்பிக்காரன பார்த்து போட்டான். பாத்ரூம் போயிட்டு காடஸ் கிட்ட ஹீரோனி இருந்துட்டு, இந்தாடி நான் கிண்ண உடம்புல தான் இருக்கேன், ஆனா நான் கிண்ணு கிடையாது, எப்படி எனக்கு கிண்ணு பண்றதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு வருத்தப்பட்டுட்டு பேசிட்டு இருக்க. அப்ப நம்ம காடஸ் வந்துட்டு எனக்கு புரியுது, இனிமே நானே பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு காடஸும் சமாதானப்படுத்துது ஹீரோயினிய. அடுத்த நாளும் ஹீரோயினி வந்துட்டு அங்க இருக்க பசங்களோட பேர்லாம் கரெக்டா சொல்ல, தம்பிக்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிறா. எப்படி இதெல்லாம் பண்றான்னு பார்த்தா நம்ம காடஸ் தான் வந்துட்டு பக்கத்துல இருந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. ஏன்னா காடஸ் இதுல பங்கு தானே, அவ தானே சொல்ல மாத்தி விட்டது. இதனால வந்து ஹீரோயினி வந்து தப்பிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. ஆனா ஹீரோட தம்பிக்கு ஒரு டவுட் வந்துருது. ஏன்னா இதுங்க ரெண்டும் பாத்ரூம்ல பேசிட்டு இருந்ததை ஹீரோட தம்பி கேட்டிருப்பான். தம்பி வந்துட்டு நாலு டெஸ்டிங்க போட அப்ப எல்லாத்துலயும் தப்பாவே சொல்லிட்டு இருப்பா ஹீரோயினி. அப்ப தம்பிக்காரன் வந்துட்டு ஹீரோயினியை செவுத்துல சச்சிட்டு, இங்க பாரு நீ அண்ணனே கிடையாது யார் நீ அப்படின்னு சொல்ல, ஹீரோட தம்பிக்கு டப்புன்ட்டு ஹார்ட் துடிக்குது. என்னடா வினோதமா பண்ணுதே அப்படின்ட்டு தம்பிக்காரன் வந்துட்டு, நீ அண்ணன் தான் உட்காரு, ஆனா நீ புதுசா இருக்க, இந்த புதுசு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, இதோட சும்மா இருந்துட்டும் இனிமேட்டாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ரூம்ல இருக்கிறத வச்சு தெரிஞ்சுக்க. அப்ப டக்குன்னு காடஸ் அங்க வந்துடுது. அப்ப ஹீரோனி டக்குன்னு ஷாக் ஆயிட்டு, நீ எதுக்கு இப்ப இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, காடஸ் வந்துட்டு ஓ கிண்ண பத்தி உனக்கு முழுசா தெரிஞ்சிடுச்சோ அப்படின்னு சொல்லி கேட்டதுதான் நம்ம ஹீரோனி வந்துட்டு, அவனுக்கு பிக்கி பேங்க்ல காசு போட்டு பிடிக்கும், அவனுக்கு பரோட்டா பிடிக்கும், பிரியாணி பிடிக்கும் அப்படின்ட்டு கண்டதையும் சொல்லி வைக்க நம்ம காடஸ்க்கு பொறாம தாங்க முடியல. சரிடி போதும், இங்க பாரு எனக்கும் மேல ஒரு கார்டு இருக்காரு, அவர் சுற்றுலாக்கு போறாரு, அந்த கேப்ல உங்க 2 பேரும் சொல்லி மாத்திடலான்ட்டு இருக்கேன். அது வரைக்கும் உன் சுழியை அடக்கிக்கிட்டு கிண்ணன் அடிக்க பாரு, கோண சடக்காரி வெளில எட்டி பார்த்தா உன் சோழி காலி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுது. அடுத்த சைட்ல ஹீரோட முழுக்க இருக்க ஹீரோனியும் கிளாஸ் ரூம்ல போய் உட்காந்துருக்க. அப்ப வேன் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, டே பிடி பீரியடுக்கு வாடா ட்ரெஸ் மாத்திட்டு அப்படின்ட்டு. அப்ப ஹீரோட முக்குள்ள இருக்க ஹீரோனிக்கும் சந்தோஷமாயிடுது. ஏன்னா ஆம்பளை பசங்க எல்லாம் 6 பேக் 8 பேக்ல வச்சிருப்பானுங்கன்னு நினைச்சிட்டு ஹீரோனி வந்துட்டு, அடி பொட்டி ஒன்னு விட்டுட்டு இந்த கண்குள்ள குச்சி பார்க்க போறேன்னு கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் எனக்கு இன்னும் உடம்புல இருக்கிறது இது ஒரு பிளஸ்ஸா தாண்டி இருக்கு அப்படின்ட்டு இவ்வளவு எக்ஸைட்மெண்ட் ஆகி கதவை திறக்க அங்க பார்த்தா ரியாலிட்டி தெரியுது. கொழுக்கு முழுக்குன்னு ஒட்டரை குடிச்ச பசங்களா இருந்துட்டு இருக்கானுங்க. அதை பார்த்துட்டு ஹீரோனிக்கு வருத்தமாயிடுது. அடைச்சேன் நம்மளும் 6 பேக் 8 பேக் இருக்குன்னு நினைச்சு உள்ள வந்தா இங்க தொப்ப பேக்கும் ஒன்னும் இல்லாத பேக்கும் தான் இருக்கு அப்படின்ட்டு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பசங்களாம் ரொம்ப நல்லவனுங்க, இந்த பொடைச்ச மாதிரி கிடையாது, அவ்வளோ இருந்துட்டு ஆம்பளை பசங்களை பத்தி தப்பாவே தான் பேசிட்டு இருப்பாளோ அப்படின்ட்டு எவ்வளவு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்பதான் ஆம்பளை பசங்களை வந்துட்டு, டே அவ அப்படி இருக்காடா, அந்த வீடியோ பாத்தியா அப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சிடறானுங்க. இதை கேட்டோன்னே ஹீரோட முக்குள்ள இருக்க ஹீரோனியும், இப்பதான் உயர்த்து நினைச்சேன், எல்லாம் ஒரே குட்டையில விழுந்த மட்டும் தானே இப்பதானே தெரியுது அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருக்கா. அடுத்த சைட்ல விளைச்சு இருந்துட்டு கூட்டிட்டு போயிட்டு, உனக்கு கோணசடிக்கார இல்லைன்ட்டு கவலைப்படாத, எங்க கேங்ல வந்து சேர்ந்துக்கோ நண்பியா அப்படின்னு சொல்ல, புட்டிக்கும் கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு, என்ன இவ வாண்டடா வந்து கேக்குறாளே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவளும் இருந்துட்டு, சரி நானும் உங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணிக்கிறா. வில்லேஜும் எதுக்கு புட்டியை ஃப்ரெண்டா சேர்த்துக்கிட்டானா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா ஹீரோயினையும் நம்ம புட்டியும் இருந்துட்டு ஒரு ஃபிக்ஷன் எழுதுங்க, பிஎல் ஃபிக்ஷனு. மக்களே பிஎல் ஃபிக்ஷன் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பாய்ஸ் லவ் ஸ்டோரி தான். அந்த மாதிரி எழுதிட்டு இருக்க அதுல வேனை பத்தி எழுதுக்குள்ள வேனும் வில்லேஜும் லவ் பண்ணிட்டு இருக்குங்களே, வேனை வந்து வில்லேஜ் பைப்பில் மிரட்டி தான் லவ் பண்ண வச்சிருக்கா அப்படின்ட்டு கணப்படனே எழுதி வச்சிருப்பா நம்ம ஹீரோயினையும் நம்ம புட்டியும். அது தெரிஞ்சுதான் இந்த மாதிரி பிளானை போட்டு புட்டியா கேங்ல சேர்த்துப்பா. ஒரு நாள் இதுங்க எல்லாம் வெளில கிளம்பி போயிட்டு இருக்கா, அவ புட்டி மட்டும் தனியா நின்றுட்டு இருப்பா. அதை பார்த்துட்டு வில்ல பைப்பில் நீனு வந்து எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, புட்டியும் ஆசையா போய் வில்லச்சியை கட்டி பிடிச்சுக்க. வில்லச்சி அப்பயும் வில்லச்சி தான் அவ புத்தியை காட்டிடுறா. வில்லச்சி இருந்துட்டு நம்ம புட்டியை டைட்டா பிடிக்க, அப்ப வில்லச்சியோட தோழிங்க 2 பேரும் முடிய பிடிச்சிட்டு போய் சிவத்துல சேர்க்கிறாங்க நம்ம புட்டிய. அப்ப வில்ல பைபிளையும் இருந்துட்டு, ஏய் எவ்வளவு திமிர் இருந்தா அந்த ஃபிக்ஷன்ல இந்த மாதிரி கண்ணா பின்னாடி என்னை பத்தி எழுதி வைப்பேன், என்ன திமிரு உனக்கு, ஒன்னு அடிக்க மாட்டேன்னா, ஏய் இவ கதையை முடிச்சுட்டு இங்கிருந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு வெள்ளை பைப்புலையும் அங்கேருந்து கிளம்பி போக, பொட்டி வந்துட்டு உன்னை நம்பி பழகுன பாரு, எனக்கு இது வேணும் இதுக்கு மேலேயும் வேணும்
அப்படின்ட்டு பாவமா நின்றுட்டு இருக்கா. அப்புறம் வில்லச்சி தோழிங்களும் இருந்துட்டு நம்ம பொட்டிய துணி துவைக்கிற மாதிரி தண்ணியெல்லாம் ஊற்றி சோப்பெல்லாம் போட்டு வெளுத்து வாங்கிடுதுங்க. வெளுத்து வாங்கி வெளில தூக்கி போட நம்ம தம்பிக்காரன் அங்கே வந்துட்டு துண்டை மேலே போத்தி விட்டுட்டு, உனக்கு நான் அப்பவே சொன்னேன் அவ்வளோ கூட சேராதுன்ட்டு, இப்போ புரியுதா அவ்வளோ ஏன் வில்லின்ட்டு அப்படின்னு சொல்ல நம்ம பொட்டி வந்துட்டு பாவமா மூஞ்ச வச்சுக்கிட்டு, சோறு திங்கிறதுக்கு கூட ஆளு வேணும்ட்டு சேர்ந்தேன், இப்படி என்ன பழி வாங்கிட்டாளோலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உனக்கு சோறு திங்கிறதுக்கு ஆள் தானே வேணும், நான் இருக்கலப்பா உனக்கு தோசை வாங்கி தரேன் அப்படின்ட்டு இழுத்துட்டு போய் தோசை வாங்கி தரான். அப்ப பொட்டி இருந்துட்டு, என்ன திடீர் கரிசனா, என்ன என் மேல ஒரு கிரஷ் அப்படின்னு சொல்ல தம்பிக்காரன் இருந்துட்டு, உன் ஃப்ரெண்டுடினா தப்பெல்லாம் நினைக்காத அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினியும் ரோட்டோரமா நடந்து வந்துட்டு இருக்க. அப்ப வேனுக்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, நம்ம 2 பேரும் டின்னர் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுல்ல, இந்த இடத்துக்கு வந்துரு அப்படின்ட்டு ஒரு லொகேஷன் அனுப்பிச்சு விட நம்ம ஹீரோயினியும் அங்க போயிடுறா. அப்ப வேனும் இருந்துட்டு, இங்க பாரு இந்த நூடுல்ஸ் யாரு ஃபர்ஸ்ட் சாப்பிட்றாங்களோ அவங்க தான் வின்னரு அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் போட்டிலாம் வைக்க நம்ம ஹீரோயினுக்கும் சந்தோஷமாயிடுது. ஐயோ நமக்கு நினச்சி கூட சாப்பிட போறோமே அப்படின்ட்டு. அப்ப போட்டியில எப்படியோ வேனு தான் ஜெயிச்சு போடுறான். உன்னை வின் பண்ணிடலான்னு பார்த்தேன், ஆனா பண்ண முடியலையே, என்னடா வில்லேஜ் கூட நீ டின்னருக்குலாம் போக மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, சாச்சே அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா, நாங்கள் 2 பேரும் லவ்லாம் பண்ணல, ஆனால் எனக்கு குழப்பமாவே தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வேணும் சொல்ல, அப்போ நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணலையா, அந்த பொண்ணு இருந்துட்டு அங்கே கிஸ் பண்ண இங்கே கிஸ் பண்ணலாம் வந்து சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல நம்ம வேணும் வந்துட்டு, சச்சா அதெல்லாம் ஒரு பொருளா அப்படின்னு சொன்னதுதான் நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஐயோ இதுங்க 2 லவ் பண்ணலையே, ஜாலி 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 அப்படின்ட்டு அந்த சந்தோஷத்துல இவ்வளவு இருந்துட்டு செல்ஃபிலாம் எடுத்துட்டு இருக்க. அப்ப வேணும் இருந்துட்டு, என்னடா புதுசாலாம் பண்ணிட்டு இருக்க, நீ எப்பயும் கண்ணகி கூட இருந்தாதானே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்ப அப்படின்னு சொல்ல, என்னது கண்ணகியா அது யாரு அப்படின்னு சொல்லி கிண்ணி கேக்குறான். அது யாரா, அது உன் பொண்டாட்டிடா அப்படின்னு சொல்ல, என்னது பொண்டாட்டியா அப்படின்ட்டு நம்ம ஹீரோனுக்குள்ள இருக்க ஹீரோனுக்கு ஒரே ஷாக்கு. அப்புறம் ஹீரோனி வீட்டுக்கு போயிட்டு கிண்ணு போன்ல இருக்க நம்பர்லாம் பார்த்துட்டு ஒரு நம்பரை கண்டுபிடிச்சிடுறா, டவுட்டா இருக்க நம்பரை. அதுல போன் அடிச்சு பேசினா ஒரு பொண்ணு தான் பேசுறா. ஐயோ எந்த குட்டியா இருப்பான் அப்படின்ட்டு ஒருத்தியா நினைச்சு பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோயினியும் கொஞ்ச நேரத்திலேயே அந்த வாய்ஸை கண்டுபிடிச்சிடுறா. இது பழக்கப்பட்ட குரல் மாதிரியே இருக்கே அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்தா அது நம்ம பிரின்சிபலோட குரல். கண்ணிங்கன்றது நம்ம பிரின்சிபல் மேடம்மா, இவங்க ஸ்கூல்ல இருந்தப்ப வெல்த் வாங்குவோம் திட்டிக்கிட்டே கிடப்பாங்களே, இப்ப எப்படி நம்ம கிண்ணு கூட ஒன்னும் வழங்கலையே அப்படின்ட்டு இடியே விழுந்த மாதிரி நம்ம ஹீரோயின் இருந்துட்டு இருக்கா. மறுநாள் வேற அந்த அம்மா கூப்பிட்டு இருப்பாங்க, நம்ம 2 பேரும் டின்னருக்கு போகலாம் அப்படின்ட்டு. ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க ஹீரோயினியும் அந்த டின்னருக்கு போக நம்ம பிரின்சிபல் அம்மா இருந்துட்டு குழந்தை அம்மாவை மாதிரி ஊட்டி விடுறவும் ஃபேஷனா டான்ஸ் ஆடவுமா இருக்காங்க. அப்புறம் பிரின்சிபல் அம்மாவும் இருந்துட்டு ஒரு ஸ்டூடியோக்கு பாட்டு பாடுற ஸ்டூடியோக்கு கூட்டிட்டு போய் அவங்களும் இருந்துட்டு மல்லிப்பூ வச்சு வச்சு வாண்டுதே அப்படின்ட்டு பாட்டு பாட நம்ம ஹீரோயினி என்னடா இது நம்ம பிரின்சிபலாடா இது அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்கா. அப்புறம் டக்குன்னு சமந்தா ஒரு மாதிரி சொல்றேன் மாமா அப்படின்ட்டு அவங்களும் பாட்டு பாடி டான்ஸ் ஆட நம்ம ஹீரோயினி வந்துட்டு வேற வழி இல்லாத கோரஸ் பாடுறா. சொல்லுவோமே பாப்பா, சொல்ல மாட்டோம் பாப்பா அப்படின்ட்டு எவ்வளவு டக்குன்னு ஆடிட்டு இருந்தா டபக்கடின்னு மேம் மேலே விழுந்து போடுறா. அவங்களும் வந்துட்டு இந்த பையன் ரொமான்டிக்கா பண்றான் அப்படின்ட்டு வசீகரா அப்படின்ட்டு இழுக்க வர ஹீரோயினியும் டக்குன்னு பயந்துட்டு அவங்கள தள்ளி விட்டுறா. அப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு ஐயோ மார்க்கைக்கு இருக்க குறைச்சிட போறாங்க அப்படின்ட்டு, மேம் சாரி மேம், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு கிண்ண மாதிரி சொல்ல அவங்களும் வந்துட்டு ஓஹோ நானும் ஒரு பொடிப்பையில காதலிக்கிறேன்ட்டு கொஞ்சம் வருத்தப்பட்டாலும் இந்த பேச்சை கேட்டோன்னே உன்னோட மெச்சூரிட்டி லெவலை பத்தி புரிஞ்சு போச்சுப்பா. அதனால உனக்கு ஒரு மேட்ரு சொல்ல போறேன். என்னன்னா, நீ எனக்காக பூனைக்குட்டி போட்ட ஒரு பென்ட்ரைவ் வாங்கி கொடுத்தல, அது தொலைஞ்சு போச்சு, அதுலதான் எல்லா கொஸ்டின் பேப்பரையும் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்ட்டு நம்ம மேம் சொல்றாங்க. அடுத்த சைட்ல நம்ம ஹீரோனிய பார்க்க நம்ம புட்டி வந்திருப்பா பூவெல்லாம் வாங்கிட்டு. ஆனா அதுக்கு முன்னாடியே அங்க யாரோ பூ வாங்கி வந்து வச்சிருப்பாங்க. இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல ஸ்கூல்ல தான் கட்டுறாங்க. நம்ம பிரின்சிபல் மேடமும் வழக்கம் போல எல்லாத்தையும் பிடிச்சி கட்டுன்னு கத்திட்டு இருக்க. தம்பிக்காரன் வந்துட்டு வேனுக்கிட்ட போய் புட்டியை வந்து இந்த வில்லேஜெல்லாம் அடிச்சிருப்பாங்கல்ல, அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்றான் நம்ம வேனுக்கிட்ட, ஒழுங்கா வந்து வான் பண்ணி வை வாழ அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்பி போக அங்க நம்ம பிரின்சிபல் இருந்துட்டு ரொமான்டிக்கா நம்ம கிண்ண பார்த்துட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் இருந்துட்டு இவங்க வேற ஒண்ணு அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. அப்புறம் நம்ம வில்ல பய பிள்ளைங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க பேக்கில் பென்ட்ரைவ் இருக்கா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை செக் பண்ணிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக அவனுங்க வந்து வேற போடுறானுங்க. அன்னைக்கு வாங்கின அடி பத்தலையா, திரும்ப வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அடிக்க போக அங்கே வேண வந்து திரும்பியும் சண்டை போட ஆரம்பிச்சிடறானுங்க. அப்போ பிடி சார் வந்துட்டு இது என்ன கிரவுண்டு, என்ன சண்டை அப்படின்னு சொல்லி கேட்க. அப்போ ஹீரோயினி வந்துட்டு இல்லை இவன் தான் என் ஃப்ரெண்டே திருடிட்டான்
அப்படின்னு சொல்றா. ஐயோ நாங்களே திருடல, எங்க பேக்கை வேணா செக் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு வெள்ளப்பய பிள்ளைகளும் பேக்ல இருக்க ஐட்டத்தெல்லாம் கொட்ட அங்க கத்திலாம் கிடக்கும். அதை பார்த்துட்டு பிடி சார் இருந்துட்டு என்னடா பள்ளிக்கூடத்துக்கு கத்தியெல்லாம் எடுத்துட்டு வர, வாடா பிரின்சிபலை பார்க்க அப்படின்ட்டு எடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த வெள்ளப்பய பிள்ளைங்கள்ட்டையும் பென்ட்ரைவ் இல்ல. அடுத்த சீல நம்ம தம்பிக்காரனை காட்ட அவன்கிட்ட தான் பென்ட்ரைவும் இருக்கு. ஐயோ இவன்கிட்ட எப்படி பென்ட்ரைவ் இருக்கு அப்படின்ட்டு ஹீரோயினி வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டே போறா வீடியோ எடுத்துட்டு. கடைசியில் பார்த்தா ஒரு குண்டு பயலுக்கிட்ட ஒரு பார்சலை கொடுத்துட்டு நிற்கிறான் நம்ம தம்பிக்காரனும். என்னவா இருக்கும் அப்படின்ட்டு ஹீரோயினி போயிட்டு அது என்னது அந்த பார்சல் அப்படின்ட்டு தம்பிக்காரன்ட்ட கேட்க அது என்னவா இருந்தா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரனு கேட்குறான். ஒழுங்கா கொடுத்துட்டு போ அப்படின்ட்டு அந்த குண்டு பயலையும் பிடிச்சி என்னது அப்படின்னு சொல்லி கேட்க கடைசியில் பார்த்தா அது ஹேர் ஆயிலா இருக்கும். ஹேர் ஆயிலா? இவருக்கு தான் நிறைய முடி இருக்கே, எதுக்கு ஹேர் ஆயில் தர அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க அந்த குண்டு பையில இருந்துட்டு டக்குன்னு ஓட ஆரம்பிக்கிறான். அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்ட்டு ஹீரோனி முழிச்சிட்டு இருக்க டக்குன்னு வர வலி கூட்டு வர அந்த குண்டு பைய விழுந்து போட்டான். விழுந்தாதான் தெரியுது அது ஒரு தோப்பா முடி அப்படின்ட்டு. அப்ப ஹேர் ஆயில் தேவைதான்ப்பா அப்படின்ட்டு ஹீரோனி நின்றுட்டு இருக்கா. அப்ப தம்பிக்காரன் வந்துட்டு எதுக்கு இப்படி என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பென் டிரைவ் அப்படின்னு சொல்லி கேட்கறான். இந்த பென் டிரைவ் என்னோட பர்சனல் டீட்டெயில்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ல அப்ப எகுத்தாப்புல ஒரு சலூன் கடை இருக்கும். அங்கேருந்து ஒரு ஆள் வந்துட்டு டே தம்பிக்காரா உனக்காக கஸ்டமர்ஸ்லாம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்ல நம்ம தம்பிக்காரனும் ஓடி போயிடுறாங்க. அப்ப ஹீரோனி வந்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்த்தா அங்க அவன் வேலை பார்த்துட்டு இருப்பான். அப்ப டக்குன்னு நம்ம ஹீரோனி வந்துட்டு ஒரு குட்டியா பிளாஷ்பேக் போறா. ஸ்கூல்ல கிளாஸை கட் அடிச்சுட்டு இவ்வளவு வந்து உட்காந்துட்டு இருக்க அப்ப நம்ம தம்பிக்காரனும் அங்க வந்துடுறான். அவனு கிளாஸை கட் அடிச்சுட்டு நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டா பிரின்சிபல் தொல்லை தாங்க முடியாத நானும் இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோனி சொல்ல அப்ப வெளில பைப்புல இருந்துட்டு நம்ம தம்பிக்காரனை அடிக்க வரான். அப்ப தம்பிக்காரன் வந்துட்டு அடிக்கிற மாதிரி போயிட்டு பாக்கெட்ல இருந்து அமௌண்ட் எடுத்து கொடுக்க அவனு வந்துட்டு வாங்கிட்டாங்க இந்த கிளம்பி போயிட்டான். அப்ப ஹீரோனி வந்துட்டு உன்னை நான் வீரன் நினைச்சேன்டா, இப்படி கோலையா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க இங்க பாரு கண்ட பையில அடிச்சு என் கையெல்லாம் வீணாக்க மாட்டேன், என் கை ரொம்ப ப்ரீஷியஸ் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருப்பான். அதை நினைச்சு பார்த்து ஹீரோனி வந்துட்டு எப்பா இவன் ரொம்ப நல்லவனா இருக்கானே அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்ப தம்பிக்காரன் வந்துட்டு ஹீரோனியை கூப்பிட்டு வாப்பா உனக்கும் வந்து தலையை கழுவி விடுறேன் அப்படின்ட்டு இவனு கழுவி விட்டு வெளில அமைச்சு விட நம்ம ஹீரோனி வந்துட்டு நானும் நினைச்சேன் இன்னும் வேணும் மட்டும்தான் இந்த ஆம்பளை பசங்களே நல்லவங்கன்னு பார்த்தா இவனும் ரொம்ப நல்லவனா இருக்கானே அப்படின்ட்டு தம்பிக்கார மேல ஒரு நல்ல எண்ணம் வருது நம்ம ஹீரோனிக்கு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோனி வந்துட்டு மண்டை பிச்சுக்கிற அளவுக்கு ஒரு யோசனையில இருக்கா. எங்க போயிருக்கும் அந்த பென் டிரைவ் அப்படின்ட்டு டென்ஷனா படுக்க அப்ப பக்கத்துல இருந்தா பூச்சாடி தட்டி கீழே விழுந்துரும். அதுவும் கீழே விழுந்து உடைய அதுலதான் அந்த பென் டிரைவ் இருக்கும். இதானே அந்த பென் டிரைவ் அப்படின்ட்டு ஹீரோனி அதை எடுத்து வச்சுட்டு அதை கம்ப்யூட்டர்ல போட்டு பார்க்க டக்குன்னு ஷாக் ஆகுறா. எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்கும். இந்த டென்ஷன்லயே பக்கத்துல இருக்க பிகே பேக்கை தள்ளி விட அதுல பென் டிரைவ் கண்ட பேப்பர்லாம் கிடக்கு. அதுல ஒன்னொன்னா செக் பண்ணி பார்த்தா 10th 11th அதோட கொஸ்டின் பேப்பர்லாம் அதுலதான் இருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோனி வந்துட்டு இந்த கிண்ணி இவ்வளவு கேடியா, நல்லா பால் குடிக்கிற மாதிரி மூஞ்ச வச்சுட்டு இந்த வேலைலாம் பார்த்து வச்சுதான் ஃபர்ஸ்ட் மார்க் வந்துட்டு இருந்தியா அப்படின்ட்டு மனசுக்குள்ளே புலம்ப. அப்பதான் நம்மளுக்கு காட்டுறாங்க கின்னு வந்து அந்த மிஸ்ஸிட்ட இருந்து எப்படி அந்த பென்ட்ரைவ் எடுத்தான் அப்படின்ட்டு. மிஸ் எப்பயும் போல ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஆனா நம்ம கின் பையன் அவங்களுக்கு உதவி செய்யற மாதிரி பென்ட்ரைவ் எடுத்து பாக்கெட்ல வைக்க மிஸ் பாத்துடுறாங்க. என்னத்தை எடுத்து பாக்கெட்ல வச்ச அப்படின்னு சொல்லி கேட்க டக்குன்னு ஹார்ட் சிம்பிள் எடுத்து காட்டி விடுறான். அதுல மயங்கினதான் பிரின்சிபல். அதுக்கப்புறம் பிரின்சிபலுக்கே தெரியாத அந்த கொஸ்டின் பேப்பர்ல உள்ள பென் டிரைவ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஆன்சரை அவன் மண்டையில கரைச்சி ஊத்திட்டு அதுக்கப்புறம் ஒண்ணுமே தெரியாத வேற பென் டிரைவ் வாங்கி மேம்கிட்ட கொடுத்துருவான். இந்த மாதிரி தான் இந்த கின் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். இதை தெரிஞ்ச ஹீரோனி வந்துட்டு அச்சோ இவன் நல்லா படிக்கிற பையன், ரொம்ப நல்லவன் அப்படின்னு நினைச்சு நானும் புட்டி வேற இவனை புகழ்ந்து தள்ளி ஃபிக்ஷன்ல எல்லாம் எழுதிட்டு இருந்தோம். கடைசியில இவன் இப்படி நாரப்பையெல்லாம் இருப்பான்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. அப்புறம் ஹீரோனி வந்துட்டு ஒன்று யோசிக்கிறா, நம்ம கின் உடம்புல இருக்கிற வரையும் இந்த பிரச்சனையெல்லாம் நம்மளே தீர்த்து தான் வச்சுட்டு போகணும் போல அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அடுத்த சீன்ல ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க ஹீரோனி வந்துட்டு பென்ட்ரைவ் எடுத்து பிரின்சிபலுக்கு கொடுக்க பிரின்சிபல் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ஆனா ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க ஹீரோனிக்கு கஷ்டமா இருக்கு, இவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களே நம்ம தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்ட்டு அங்கிருந்து ஏஞ்சி போக பார்க்க மேமுக்கு ஒரு மாதிரி டவுட் வந்துடுது. என்ன இந்த பையன் நம்ம அவாய்ட் பண்றானோ அப்படின்ட்டு. ஏன் போற, எதுக்கு நான் அவாய்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல மேம் நம்ம 2 பேரும் இதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்ல நம்ம மேம் இருந்துட்டு என்னடா ஏன் இப்படி பேசுற, வேணா நான் வந்து ஜாபை குயிட் பண்ணிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை மேம் அதெல்லாம் வேணாம், இனிமேட்டு நம்ம ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண வேணாம், அதுக்கு மேலே உங்களுக்கு கண்டினியூ பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா நம்மளை பற்றி கிளாஸில் எல்லாத்துட்டையும் சொல்லிடுவேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக மேமுக்கு ரொம்ப கவலையாயிடுது. ஹீரோயினிக்கும் இந்த மாதிரி பண்ணலாம் ஆசை இல்லை தான், ஏன்னா கின்னோட ரியல் ஃபேஸை எல்லாத்துக்கும் காட்டணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் கிளாஸ் ரூம்லேயும் போய் வேலைக்கிட்ட சண்டை போறா, சும்மா சாதாரண பிரச்சனைக்கலாம். அதை பார்த்துட்டு அங்கே இருக்கவங்க எல்லாம் என்னது இவங்க 2 பேரும் நட்பா இருந்தாங்க இப்போ ஏன் இப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு பேச ஆரம்பிக்க நம்ம வேனுக்கும் ஒண்ணுமே புரியல, ஏன் இப்படி நடந்துட்டு போறான்ட்டு பார்த்துட்டே இருக்கான். இந்த சைடு ஊட்டி இருந்துட்டு இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரியாத அப்பாட்டிக்கு கிண்ணியும் வேனையும் வச்சு ரியல் ஃபிக்ஷன் எழுதிட்டே இருக்கா. அதை பார்த்துட்டு தம்பிக்காரன் டென்ஷன் ஆகிட்டே இருக்கான், இவன் எதுக்கு இந்த மாதிரிலாம் எழுதி வச்சுட்டு இருக்கா அப்படின்ட்டு. அடுத்த சீன்ல நம்ம
நம்ம கிண்ண வேணும் வந்துட்டு திரும்பி சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிடறானுங்க. டேய் பரோட்டால சால்னா தான் ஊத்தி திம்பாங்க, இல்லடா தேங்காய் சட்னி தான் ஊத்தி திம்பாங்க அப்படின்ட்டு சும்மா இந்த சண்டைக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்க. அடுத்த சீன்ல நம்ம புட்டி இருந்துட்டு என்னடா நம்ம எழுதுற ஃபிக்ஷன்லாம் மறைஞ்சு போகுது, இந்த தம்பிக்கான ஏதோ கேடி வேலை பாக்குறானா அப்படின்ட்டு புட்டியை திரும்பி பார்க்க அவனும் இருந்துட்டு தூங்கிட்டு இருப்பான். இவனும் தூங்கிட்டு இருக்கான், ஒருவேளை வில்லச்சிங்களோ அப்படின்ட்டு அதுங்கள பார்க்க அதுங்களும் வந்துட்டு கதை பேசிட்டு இருக்குங்க. அப்புறம் வேற யாராதான்ப்பா இருக்கும் அப்படின்ட்டு இவளும் மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல ஒட்டி ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு யாருப்பா அந்த ஃபிக்ஷனை அழைக்கிறா அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்க. அப்ப டக்குன்னு கின் வந்து முன்னாடி உட்காந்துருக்கான். அதை பார்த்துட்டு கின் நீங்களா, இது கனவா நினைவா அப்படின்னு சொல்லி கேட்க, அடி கனவு தாண்டி அப்படின்னு சொல்ல, கனவா அப்படின்ட்டு போனை கீழே போட்டுறா. அதை நம்ம ஹீரோட முக்கில் இருக்க ஹீரோனி பிடிக்க கையும் டச் ஆகி நம்ம புட்டிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோனி இருந்துட்டு புட்டியை செவத்துல சாச்சிட்டு கிஸ் பண்றதுக்கு போக நம்ம புட்டி இருந்துட்டு கிஸ்ஸா அப்படின்ட்டு கண்ணை முடிக்கிறா. கடுத்துல நம்ம ஹீரோனி இருந்துட்டு கையில இருந்த போனை வாங்கிட்டு ஓடி போக, என்னடா இன்னும் முத்தம் கொடுக்காத இருக்காரு அப்படின்ட்டு பார்த்தா அவர் இருந்துட்டு ஓடிட்டு கிடப்பா. அட என்ன இவர் இப்படி ஓடிட்டு இருக்காரு அப்படின்ட்டு நம்ம புட்டி வந்துட்டு பின்னாடியே துரத்த ஆரம்பிக்கிறா. அடக்கம் நில்லுங்க, என் போனை கொடுத்துட்டு போங்க அப்படின்ட்டு இவ்வளவு பின்னாடியே ஓடிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோட ஹீரோயினியும் அந்த ஃபிக்ஷனை எல்லாத்தையும் அழிச்சு போடுறா. அழிச்சது தெரிஞ்சோடனே நம்ம புட்டி இருந்துட்டு, எதுக்கு இப்படி பண்ணீங்க, நான் ஃபிக்ஷன் எதுக்காக எழுதுறேன்னு தெரியுமா, நான் எழுதுக்குள்ளலாம் என் நண்பி ஒத்த சிண்டுக்காரி என் பக்கத்துல இருப்பா, இப்ப எழுதினாலும் என் பக்கத்துல இருக்க மாதிரி இருக்கும், அதனாலதான் நான் எழுதிட்டு இருக்கேன், அது தெரியாத அப்படின்ட்டு புட்டி இருந்துட்டு அழுதுட்டு இருக்க. நம்ம ஹீரோட முக்குள்ள தானே ஹீரோயின் இருப்பா, அவளு இருந்துட்டு உணர்ச்சி வசப்பட்டு நம்ம புட்டியை ஹக் பண்ணிடுவா. இவளு இருந்துட்டு ஹக் பண்ணி அழுதுட்டே இருக்கக்குள்ள அப்பதான் புட்டிக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, ஐயோ நம்ம கிண்ண தான் ஹக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அவளு வந்துட்டு விலகி வந்துட்டு இருக்க. நம்ம ஹீரோட முக்குள்ள ஹீரோயினி வந்துட்டு நம்ம புட்டியை சமாதானப்படுத்துறா. இங்க பாரு கவலைப்படாத, அந்த ஃபிக்ஷனை மறுபடியும் உனக்கு எழுதுறதுக்கு நான் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்ல நம்ம புட்டி வந்துட்டு சந்தோஷமாயிட்டா. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோட முக்குள்ள ஹீரோயினி வந்துட்டு இந்த சோலை மாத்தின விஷயத்துல நம்ம நண்பியை பத்தி நம்மளுக்கு நல்லா புரிய வந்தது, நம்ம புட்டி எவ்வளவு நம்ம மேல நட்பா இருக்கா அப்படின்ட்டு எவ்வளவு கடவுள்கிட்ட போயிட்டு எனக்கு புட்டியை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ட்டு வேண்டிட்டு இருக்க. கொஞ்சம் உணர்ச்சி வச்சப்பட்டு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, எப்படி சோழு மாறிச்சு அப்படின்ட்டு ஒப்பிச்சு வச்சுற கடவுள்கிட்ட. நம்ம டெத்துக்கிட்ட தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல இந்த மாதிரி விஷயத்த யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. அப்ப நல்லா காத்தடிச்சு டெத்துக்காடும் அங்க கிளம்பி வந்துருது. எவ்வளவு தைரியம் தான் கடவுள்கிட்ட இதை ஒப்பிச்சு வைப்ப, உனக்கு நான் முன்னே சொல்லியிருக்கேன்ல இதை பத்தி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி காத்திட்டு அங்கேருந்து ஒரு மேட்சுக்கு போட்டு பெஞ்சோட நம்ம ஹீரோனிய வெளில தூக்கிட்டு போயிடுது. இந்த விஷயத்த நீ கடவுள்கிட்ட சொன்னதுக்கு உனக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்க போறேன் அப்படின்ட்டு நம்ம டெத்து கார்டு வந்துட்டு கத்திட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு நிம்மா நேரத்தை நீ வந்து சுற்றுலாக்கு போன, கடவுள்கிட்ட போய் எங்களை பத்தி பேசுறதுக்கு தானே போன, நான் இங்க இருந்தே பேசிட்டேன் ஆம்பட்டான் அப்படின்னு சொல்ல டெத்து கார்டு வந்துட்டு அடப்போடி கேனசரிக்கு உனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு திரும்பி திட்ட ஆரம்பிச்சிருது. அதே நேரம் பார்த்து சர்ச்சுக்குள்ள இருந்து நம்ம புட்டியோட வாய்ஸ் கேக்குது, நான் கிண்ணதான் காதலிக்கிறேன் அப்படின்ட்டு. என்னது கிண்ண காதலிக்கிறாளா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கோட டெத்துக்கார் இருந்துட்டு அடியே நில்லடி நானும் வரேன் அப்படின்ட்டு இவங்களும் அந்த பெஞ்சை தூக்கிட்டு ஓடுறாங்க உள்ள. அங்க போனா பொட்டியே இருந்துட்டு கார்டுகிட்ட வேண்டிட்டு இருக்கு. என்னன்னா ஒரு நாள் ஹீரோயினி வந்து கிண்ண உடம்புல இருக்கக்குள்ள தெரியாத மாத்தி அவ கிளாஸ்ல போய் உட்காந்துருப்பால, அப்ப சமாளிக்க முடியாத நான் புட்டி ஒன்னதான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடம்ப பாத்துக்கோன்னு சொல்லி போயிருப்பால. அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு நடந்ததெல்லாம் வச்சு இவ கிண்ணு நம்மளதான் லவ் பண்றாரு அப்படின்ட்டு முடிவே பண்ணிடுறா. இது கேட்டோன்னே ஹீரோயினி இருந்துட்டு என்னடா இது புது ட்விஸ்டா இருக்கு, இதுதான் எதிர்பார்க்காததை எதிர்பாருங்களா அப்படின்ட்டு எவ்வளவு கார்டஸ்ட போய் புலம்பிட்டு இருக்கா. பாத்தியா அந்த குட்டி இந்த கிண்ணு பையல லவ் பண்றாலாம், இது என்ன புது கூத்தா இருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா, நீதான் அப்படின்னு சொல்ல டெத்து கார்டு வந்துட்டு என்னது நானா, சோலை மாத்தி விட்டதுதான் என்னோட தப்பு, மத்ததெல்லாம் நீயே இழுத்து விட்டது, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்ட்டு டெத்து கார்டு பாய் கட்டிட்டு போக. அப்ப ஹீரோனி வந்துட்டு ஓ அம்பிட்டு ஆயிடுச்சா, போ நான் கடவுள்கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்றேன் ஓ மேல அப்படின்னு சொல்ல டெத்து கார்டு டென்ஷன் ஆயிட்டு என்ன நீ மிரட்ட, கோச்சு கதை என் மேலேயும் கொஞ்சம் தப்பு இருக்கு, சரி உதவி பண்ணி தலையிறேன் அப்படின்னு சொல்லி இழுக்குது. அடுத்த சீன்ல டெத்து கார்டு கொடுத்த ஐடியால புட்டி இழுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயினியும் இருந்துட்டு இங்க பாரு நான் ரொம்ப மோசமானவன், எனக்கு குடிப்பழக்கம் இருக்கு, பொண்ணுங்க சோகசம் இருக்கு, எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு கிண்ண பத்தி தப்பா சொல்ல அப்படியாச்சும் நம்ம புட்டி இவனை விட்டு வெள்ளாகி போவா அப்படின்ட்டு. ஆனா இவ இருந்துகிட்டு ஃபிக்ஷன்லயே எழுதி வைக்கிறா. கிண்ணு வந்து அவரோட கெட்ட பழக்கத்தை வேணுகிட்ட கூட சொல்லல, என்னை எவ்வளவு லவ் பண்ணியிருந்தா என்கிட்ட சொல்லியிருப்பாரு அப்படின்ட்டு எவ்வளவு ஃபிக்ஷன்ல எழுதி வைக்க நம்ம ஹீரோட முகல இருக்க ஹீரோயினிக்கு ரொம்ப கடுப்பாயிடுது. அட கடவுளே
இந்த விஷயத்த சொன்னா இவ ஓடி போவான்னு பார்த்தா நெருங்கி வந்துட்டாலே. ஐயோ என்னத்த பண்ணி தொலைங்க அப்படின்ட்டு இவளும் வந்து புலம்பிட்டு இருக்கா. அடுத்த சீல வேணும் இருந்துட்டு நம்ம வில்லச்சிட்ட ஒன்ட்டோன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்ல, ஒன்னும் சொல்ல வேணாம், நான் இங்கிருந்து கிளம்புறேன், ஃபர்ஸ்ட் உச்சா வருது அப்படின்ட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டா. ஏன்னா வேன் என்ன சொல்ல வரப்போறான்னு இவளுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கும் போல. இவளும் இருந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன பிரேக்கப் பண்ண போற வேனு அப்படின்னு சொல்ல, அதுங்களும் வந்துட்டு இழிக்குதுங்க. ஒரு முறைச்சோன்னே அப்படியே பாவண்டி நீ அப்படின்ட்டு சொல்லி சமாளிக்குதுங்க. அப்புறம் 3 பாத்ரூம் விட்டு வெளில வர நம்ம வேணா அங்கேயே தான் நின்றுட்டு இருக்கான். உங்ககிட்ட இப்ப பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அச்சோ இங்கே நிக்கிறானா, வாங்கடி உள்ள போயிடலாம் அப்படின்ட்டு இதுங்க தெரிச்சு உள்ள ஓடிடுதுங்க. அடுத்த சைல நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க ஹீரோனையும் ஒரு திட்டத்தை திட்டா. என்னன்னா நம்ம தம்பிக்காரன் தான் வந்து பொட்டி எழுதுற விக்ஷனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். அது தெரிஞ்சு உதவி கேட்க, ஆனா நம்ம தம்பிக்காரனுக்கு அது வந்து நம்ம ஹீரோனி பேசுற மாதிரியே இருக்கும். என்னடா அது இவ தெரியற கண்ணுக்கு அப்படின்ட்டு இவனும் முழிச்சிட்டு இருக்க. சரி போதும் நான் இங்க கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பி போக, நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க ஹீரோனி வந்துட்டு சேட்ல போய், இங்க பாரு நீ சலூன் கடையில வேலை பாக்குறல, ஆனா உனக்கு 18 வயசு இன்னும் ஆகவே இல்லைல்ல, அதை சொன்னவன் வேலை காலி அப்படின்னு சொல்லி மிரட்ட, வெளில போன தம்பிக்காரனும் உள்ள வரான். அந்த நேரத்துல ஹீரோ அங்க வர 2 பேரும் மோதிக்கிறாங்க. அப்ப கூட தம்பிக்காரனுக்கு ஹீரோனி மாதிரி தான் தெரியும். ஹார்ட் பீட்லாம் துடிச்சு. அதை நினைச்சிட்டு கிளாஸ்லயும் என்ன இவ மாதிரியே ஞாபகம் வருதே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோயினி இருந்துட்டு சலூன்ல இருந்து போட்டோ எல்லாம் அமைச்சிட்டு இருப்பா. ஐயோ இவன் வேற அப்படின்ட்டு பொட்டிய தம்பிக்காரன் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ண, அவளும் இருந்துட்டு இங்க பாரு நீ என்ன பண்ணலாம் எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்ல டீச்சர்கிட்ட சொல்லி விட்டுறான். அவங்களும் இருந்துட்டு இந்த மாதிரி எழுதாதமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போயிட்டாங்க. அடுத்த சில வெளில பயபுலையே தான் கட்டுறாங்க. அதுங்களும் வந்துட்டு பாத்ரூம்ல இருந்து வெளில போகாத தவிச்சிட்டு இருக்குங்க. ஐயோ எப்படி வெளில போறது அப்படின்னு சொல்ல 2 தோழியை வந்துட்டு ஒரு ஐடியா கொடுக்க, நம்ம வெளில பயபுலையும் இருந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகிக்கிறா. வேணும் அங்கதான் இருக்கான். அப்ப வில்லச்சி இருந்துட்டு, இங்க பாரு உடம்பு சேர்ந்து பொண்ணுகிட்ட போய் பிரேக்கப்லாம் சொல்லாத, என் ஹார்ட் வெடிச்சிடும் அப்படின்னு சொல்ல, இருமுன கூடயும் ரத்தமா வருது தெரியுமா அப்படின்ட்டு இரும்பி காட்ட, கீழே தோழிங்க படுத்துட்டு சாசை ஊத்தி ஒரு துணியில கொடுக்க, அழாதுங்க இருந்துட்டு ரெட் சாஸ் இல்லாத பச்சை சாசை ஊத்தி கொடுத்துருங்க. நம்ம வில்ல பயபலிக்கு அசிங்கமா போயிடுது. இங்க பாரு எதுக்கு இப்படி நடிச்சிட்டு இருக்க, உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன், தனியா பேசணும் அப்படின்னு சொல்ல வேணு. அடுத்த சீல நம்ம தம்பிக்காரன் வந்துட்டு கிண்ண பார்த்துட்டு, எதுக்கு நீ ஓனர்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரியும்டா இந்த வேலை உனக்கு எவ்வளவு முக்கியம்ட்டு, சரி நான் சாப்பாடு தந்து வச்சிருக்கேன் வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்ல, தம்பிக்காரனுக்கு இதெல்லாம் வந்து வித்தியாசமா இருக்கு, என்ன இவெல்லாம் இப்படி பண்ண மாட்டானே அப்படி பார்த்துட்டே இருக்க. இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் நோட் பண்ணி பார்த்தா நம்ம கோணசடக்காரி மாதிரியே இருக்கே அப்படின்ட்டு தம்பிக்காரனை பார்த்துட்டு இருக்க. சாப்பாடை பார்த்தா நூடுல்ஸா இருக்கும். அப்ப குட்டியா ஒரு பிளாஷ்பேக் காட்ட, ஹீரோனி இருந்துட்டு நம்ம தம்பிக்காரனை கூப்பிட்டு, இந்தா என் நூடுல்ஸை சாப்பிடு அப்படின்னு சொல்ல, இதுக்கு 2த்துக்கும் டச்சிங் ஆகி ரொமான்டிக் லுக் கூட்டு கடந்துட்டு இருக்குங்க. அதை பார்த்துட்டு என்ன அதே டேஸ்ட் மாதிரியே இருக்கு இந்த நூடுல்ஸ் அப்படின்ட்டு தம்பிக்காரனை பார்க்க, எகத்தப்புல ஹீரோனி உட்காந்துட்டு இருக்க மாதிரியே இருக்கும். என்னடா நம்ம ஹீரோனி நினைப்பாவே இருக்குமோ அப்படின்ட்டு இவனும் நைட்டு தூங்காதான் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க ஹீரோனியும் ஏசி ஒர்க் ஆகல அப்படின்ட்டு நம்ம தம்பிக்காரன் ரூம்ல வந்து படுத்துக்க, தம்பிக்காரனு கண்ணை முழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோனி படுத்திருக்க மாதிரி இருக்கும். அங்கிருந்து ஒரே ஓட்டமா ஓடி போயிடுறான். நம்ம ஹீரோனி ஹாஸ்பிட்டல்ல இருப்பால அவளை பாக்குறதுக்காக. இந்த சைடு பொட்டி இருந்துட்டு கிண்ணி அவளையும் வச்சு ஃபிக்ஷன் எழுதிட்டு இருக்க. அதை பார்த்த நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க ஹீரோனி இருந்துட்டு, ஐயோ இவ வேற ஒருத்தி இந்த ஃபிக்ஷனை எழுதி உசுர வாங்குறா, இதோட நம்ம முடிக்கணும் அவ கதையை, ஒழுங்கா போய் அவளை நேர்லயே பார்த்து இந்த மாதிரி எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு அங்கே கிளம்பி போறா. இப்ப பொட்டியை காமிச்சா பொட்டியே இருந்துட்டு ஹீரோனி நினைப்பாவே இருக்கா வால்பேப்பரை பார்த்துட்டு. அப்புறம் அவளும் இருந்துட்டு அப்புறம் ஹீரோனியை பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு வர, தம்பிக்காரன் இருந்துட்டு பாத்ரூம்ல போய் இருந்துட்டு இருக்கான். பொட்டியே இருந்துட்டு ஹீரோனி கிட்ட, நான் வந்து கிண்ண லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க ஹீரோனியும் அங்க வந்துடுறா. அப்ப பொட்டியே இருந்துட்டு, பாத்தியாடி என்ன பாக்கிறதுக்காக ஓடி இங்க வந்திருக்காரு பாரு கிண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப கிண்ணு இருந்துட்டு, நிறுத்து, நான் ஒன்னும் பார்க்க வரல, கோணசடக்காரியை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஆனா நம்ம பொட்டி வந்துட்டு அதெல்லாம் காலில் வாங்காத, நம்ம 2 பேரும் ஒரே நேரத்துல வந்திருக்கோம், கடவுளோட செயல்தான் அப்படின்ட்டு கிண்ண ஹக் பண்ணி ஒரு கிஸ்ஸை கொடுத்து போடுறா. அப்ப கிண்ண இருந்துட்டு பொட்டியை தள்ளி விட்டு, அடியே நான் தாண்டி பேனு அப்படின்னு சொல்ல, என்னது நீ பேனா, அப்ப இது யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க ஹீரோனியும் மொத்த கதையும் சொல்லிடுறா நம்ம பொட்டிட்ட. அதான் நம்ம தம்பிக்காரன் வந்துட்டு பாத்ரூம்ல இருந்து கேட்டுறான். இந்த விஷயத்த பொட்டிட்ட சொன்னதுதான் அந்த இடமே இருந்துட்டு சூறாவளி காத்தெல்லாம் வீச ஆரம்பிச்சிடுது. ஹீரோனி வந்துட்டு என்னடா நடக்குது அப்படின்ட்டு பாத்துட்டு இருக்க. அங்க எடுத்துக்காட்டு வந்துட்டு அதில் வச்சுட்டு வந்து நிக்குது. ஹீரோனியை வெட்டு நிக்குது. ஆனா வெட்டாம வெள்ளவா அப்படின்னு சொல்ல, ஹீரோனி கப்பு சிப்புன்னு வெளில கிளம்பி போறா. அதை பார்த்த சோட்டா வந்துட்டு என்னடா நடக்குது அப்படின்ட்டு முடிச்சிட்டு இருக்கா. ஏன்னா காடஸ் வந்து இந்த புள்ள கண்ணுக்கு தெரியாதுல்ல, அதனாலதான் அங்க போயிட்டு ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க ஹீரோயினி கிட்ட காடஸ் வந்துட்டு, அடியே எல்லாத்திட்டும் உளறி வச்சுட்டியா, போச்சு உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயினி வந்துட்டு, இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் யாருக்கு தெரியாது, நான் சும்மா பைத்தியம் மட்டும் உளறி இருப்பேன் அப்படின்னு நினைச்சிருப்பா அப்படின்னு சொல்ல, உள்ள பொட்டியே இருந்துட்டு, ஆமால நம்மளும் புத்தகத்துல படிச்சிருக்கோம் சோல் மாத்திர விஷயத்தெல்லாம் அப்படின்ட்டு வெளில போயிட்டு, கோணசடக்காரி
அப்படின்னு சொல்லி கூப்பிட ஹீரோ இருந்துட்டு ஏய் நான் கிம்மு கோண சட்டக்காரெல்லாம் இல்ல வாயில் அடிச்சுக்க அப்படின்னு சொல்ல ஒட்டி இருந்துட்டு நீ கோண சட்டக்கார தான் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனி வந்துட்டு திருத்துட்டு முழிக்கிறா. ஏன்னா இந்த சைடு வந்து காடஸ், இந்த சைடு இவ மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கா ஹீரோயினி. காடஸ் பத்திரகாளி மாதிரி யாரையும் அருவாளால வெட்ட வருது. அதை பார்த்த ஹீரோனி வந்துட்டு அடியே ஒன்னாட்டி தாண்டி எல்லாமே, நீ ஃபர்ஸ்ட் உள்ள போடி அப்படின்ட்டு பொட்டியை பிடிச்சி உள்ள தள்ளி விட்டு நிக்க காடஸ் வந்துட்டு அருவாளால வெட்ட வருது. ஆனா ஹீரோனி மன்னிச்சிடு அப்படின்னு எவ்வளவு கேட்டாலும் காடஸ் அருவாளால ஓங்க ஹீரோனி வந்துட்டு ஒரு செகண்ட்ல செத்துதான் போயிட்டோமோ அப்படின்ட்டு கண்ணு முழிச்சு பாக்குறா. அவளு கிள்ளி பார்த்துட்டு ஆத்தாடி ஆத்தா நம்ம உயிரோட தான் இருக்கோம் அப்படின்ட்டு ஏன் என்ன இன்னும் கொல்லல அப்படின்னு காடஸ்ட கேட்க காடஸ் இருந்துட்டு பயந்துட்டியா? இங்க பாரு, உண்மையை சொல்லப்போனா உன்னை கொல்றதுக்கு உரிமையிட்ட இல்ல. உங்க சோல் மாறின விஷயம் கடவுளுக்கு தெரிஞ்சா என் ஜோலி காலி, அதனாலதான் உன்னை மிரட்டிட்டு இருந்த யாருக்கும் சொல்லக்கூடாதுன்ட்டு, வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி காடஸ் சிரிக்க இதை கேட்ட ஹீரோனி வந்துட்டு ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னை பார்த்தாலே கோவம் வருது, ஒழுங்கு மறுபடியும் ஓடிப்போ, கடவுள்னு பாக்குறேன் அப்படின்னு திட்ட காடஸ் அங்க இருந்து கிளம்பி போயிடுது. அடுத்த சீன்ல ஹீரோனி வந்துட்டு சோடா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல அடுத்த சீன்ல தம்பிக்காரனை தான் கட்டாங்க. தம்பிக்காரனும் பாத்ரூம்ல இருந்து கேட்டிருப்பான அண்ணனுக்கு பேசினதெல்லாம் அதை வச்சுட்டு ஒரு மாதிரியே பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு போல. அடுத்த சீன்ல ஹீரோனி இருந்துட்டு சோடா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல சோடா வந்துட்டு ஆத்தாடியாத்தா கிம்மி உமா கெட்டவனா அப்படின்னு சொல்ல ஏய் அவன் கெட்டவன் இல்ல அதுக்கும் மேலடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப ஹீரோனி இருந்துட்டு என்னாட்டி எவ்வளவு நாள் தான் இவன் உடம்புல இருக்க முடியும், எப்படியாச்சும் சோளை மாத்தியே அவனுப்பா அப்படின்னு சொல்ல சோடா குட்டி தான் வந்து ஃபிக்ஷன் அதுதான் எழுதுவாள். அவளு இருந்துட்டு சரி கவலைப்படாத, ஏதாவது ஐடியா கிடக்குதான்ட்டு நெட்ல போட்டு பார்க்கலாம் அப்படின்னு நெட்ல போட்டு பாக்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இருந்துட்டு கரண்ட் சாக் அடிச்சு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்க கரண்ட் சாக்கா வேணாண்டி அப்படின்னு சொல்றா. சரி வேற ஏதோ இருக்கா அப்படின்னு பாக்கலான்ட்டு இன்னொன்னு பாக்குறா. இன்னொன்னு பண்ணா முட்டிக்கிற மாதிரி இருக்கும். சரி முட்டுறது பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்க இவ்வளவு வந்துட்டு அதுதானே ஈஸி, சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்ல இல்ல 100 தாட்டி அப்படின்னு சொல்ல ஹீரோனி வந்துட்டு ஏய் என்ன சோள மாத்துறதுக்குன்னா என்ன காலி பண்றதுக்கு ஐடியா சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்க சரி மின்னல்ல தாக்கி இல்லைன்னா படிக்கட்டுல விழுந்து அப்படி இன்னும் 2 ஐடியாவை சொல்ல போதண்டி உன் ஐடியாவை விட்டு தள்ளு அப்படின்னு ஹீரோனி சொல்றா. இங்க பாரு, இந்த மாதிரி சோல் மாத்துறதுக்கு காரணம் கடவுள் உன்னால ஏதோ ஒரு செயல் நடக்கணும்னு நினைக்கிறாரு போல, அதனால அவன் கூட இருக்கலாம்ல அப்படின்ட்டு புட்டி சொல்ல ஹீரோடமுக்குள்ள இருக்க ஹீரோனி வந்துட்டு அதுதான் அந்த செயலை காட்டி விட்டுட்டாரே, கிண்ண பத்தி உண்மையான சுயரூபத்தை பத்தி எனக்கு தான் நல்லாவே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றா. அதை விட பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சோடாவும் சொல்ல அப்படி என்ன விஷயம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இந்த சைடு வந்து வேன்பயர் இருந்துட்டு வில்லேஜ் கூட பிரேக்கப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான்ல. ஒரு நாள் கூப்பிட்டு சொல்லிட்டான். இதுங்க 2த்துக்கும் சந்தோஷமாயி இது ஃபுல்லு வைரல் ஆகிட்டு இருக்க. ஆல்ரெடி ஃபுல்லு தெரிஞ்சுட்டு தான் இருக்கு இதுங்க 2த்துக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அந்த நேரம் பார்த்து வில்லச்சு பிள்ளை வந்துட்டு அடியே நீங்க தான் இது பண்றீங்களா அப்படின்னு வந்து கேட்க அதுங்க 2 வந்துட்டு அத்தாடி நாங்க 2 பேரும் இல்லப்பா, நாங்க உங்க தோழி இல்ல, இப்பெல்லாம் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி சமாளிக்க அவளும் இருந்துட்டு இங்க பாரு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி முளைச்சிட்டே அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. அடுத்த சைட்ல ஹீரோயினியும் புட்டி இருந்துட்டு சோல் ஏன் மாறல அப்படின்றதுக்காக லைப்ரரியில போய் பார்க்க அங்க பார்த்தா எல்லா புக்லயும் சோல் மாறாததுக்கு காரணம் லவ் அப்படின்னு ஒரே வாரத்துல முடிச்சிருப்பானுங்க. என்னடா இது எல்லா இடத்துலயும் லவ்னு இருக்கு அப்படின்ட்டு அந்த சைடு வா போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்க போய் ஒரு ரேக்ல பார்க்க போதுங்க 2ம். சோடாவும் இருந்துட்டு அங்க இருக்க புக்கை பார்த்துட்டு இருக்க. அப்ப ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க ஹீரோனியும் பின்னாடி இருந்து எட்டி பார்த்துட்டு இருப்பா. இந்த குட்டியும் சட்டாருன்னு திரும்ப ஹீரோ உடம்புக்குள்ள ஹீரோனி தானே இருப்பா, ஆனா வெள்ளை கிண்ணு தானே இருக்கான். அதை பார்த்துட்டு சோடா ஒரு மாதிரி ஆயிட்டா. ஐயோ எவ்வளவு அழகா இருக்கானே அப்படின்ட்டு புட்டி இதுலயும் லவ் தாண்டி போட்டிருக்கு அப்படின்னு டக்குன்னு கிண்ணு பார்க்க அதை பார்த்து சோடாவும் ஆத்தாடி ஆத்தா ஒரு மாதிரி பண்ணுதே அப்படின்ட்டு சாயிரா. பின்னாடி சஞ்சா ரேக்கு கீழே விழுது. அதை பிடிக்கிறதுக்காக ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க ஹீரோனி அந்த ரேக்கை பிடிக்க இவங்க 2 நெருக்கமா இருக்குங்க கொஞ்சம். இதுக்கு 2 கன்சிமிட்டாம பாத்துக்க அப்புறம் ரியலைஸ் பண்ணி ஆத்தாடி ஆத்தா என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு 2 மாறி போய் முழிச்சிட்டு நிக்குதுங்க. அடுத்த சீன்ல இதுக்கு 2 ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டா ஃபீல் பண்ண அதுக்கப்புறம் சோடா வந்துட்டு ஏவா உடம்ப போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட ஹீரோனி கிளம்பி போறாங்க. அங்க போனோடனே சோடா வந்துட்டு போய் உடம்புக்கு கிஸ் கொடு அப்படின்னு சொல்ல கிஸ்ஸா நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. உடம்பு தானே போய் கொடு அப்படின்னு சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு பிடிவாத பிடிக்கிறா. சோடா ஒரு இழுத்து போய் தள்ளி விட இவனு போய் நச்சுன்னு இச்சு கொடுத்துட்டு கீழே விழுந்து மயக்கம் போட்டுட்டா. சோடா வந்துட்டு ஏந்திரி அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. நான் ஒழிச்சுதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றா. எங்கேந்திரா சவுண்ட் வருது அப்படின்னு பார்த்தா உண்மையான கோடம் சாரிக்காரி ஒழிச்சிருக்கா. அதை பார்த்துட்டு ஏய் நீ கண் முழிச்சிட்டியா அப்படின்னு சோல் மாறிடுச்சா அப்படின்னு சொல்லி சோடா கேட்க அது எனக்கு தெரியலடி, ஆனா என் உடம்புக்குள்ள இருந்து தான் நான் பேசுறேன், பார்த்துட்டு தானே இருக்க அப்படின்னு சொல்லி கத்துறா. அடுத்த சீன்ல அப்ப அந்த பக்கமா வந்த நர்ஸ் வந்துட்டு கின் மயக்கம் போட்டு இருக்கிறத பார்த்துட்டு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிடுங்க. இதுங்க 2 வந்துட்டு சோல் மாறுதான் அவ்வளவு கஷ்டம்னா இப்ப டபக்குன்னு மாறிடுச்சு
அப்படின்ட்டு பேசிட்டு இருக்குதுங்க. இங்க டாக்டர் இருந்துட்டு என்ன பார்த்துட்டு இப்போ ஒன்றும் இவனை பத்தி ஒண்ணுமே தெரில, இவர் மயக்கம் போட்டிருக்க மாதிரி தான் இருக்கு, தூங்கிட்டு இருக்க மாதிரி, போக போக பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாரு. வேனுக்கு தான் ரொம்ப கவலையா இருக்கு. என்ன நினைச்சா தம்பிக்காரனுக்கும் ஒரு டவுட்டாவே தான் இருக்கு. இங்க நடக்கிறது கொஞ்சம் அவனுக்கு தெரிஞ்சாலும் என்னதான் உண்மையிலேயே நடக்குது அப்படின்ட்டு அவனுக்கு தெரியணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அது சமயம் இல்லாம கோணசடக்காரி ரூம்ல தான் வந்து கிண்ணு மயக்கம் போட்டு இருக்கான்னு கன்ஃபார்ம் ஆக இவனும் அங்க போய் கேட்கறான். ஏய், உங்க 2 பேத்துக்கு என்ன சம்மதம், ஏன் இப்படி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுங்க 2 வந்துட்டு நாங்க 2 பேரும் சம்மந்தமா என்னடா பேசிட்டு இருக்க, கிண்ணு இங்க மயக்கம் போட்டதுக்கார நானா அப்படின்னு ஹீரோனி சொல்ல, ஏய் எனக்கு எல்லாமே தெரியும், நீ என்ன நடிக்காத அப்படின்னு சொல்ல, ஏய் என்னடி ஒன்னு சும்மா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சோடா பத்தி திட்டிட்டு இருக்கா ஹீரோயினி. தம்பிக்காரன் வந்துட்டு துரி கேட்க ஹீரோயினிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவள் வந்துட்டு ஆத்தாடி ஆத்தா தலை வலிக்குது அப்படின்ட்டு சொல்லி கத்த சோடா புள்ளியும் தலை வலிக்குதுன்னு கத்துறா. அவளும் என்னடா இது அப்படின்னு கேட்டு பார்க்க ஹீரோயினி வந்துட்டு உனக்கு விபத்திலே உனக்கும் தலை தான் வலிக்கணுமா அப்படின்ட்டு எனக்கு பயிறு வலிக்குது அப்படின்னு இன்னொரு ஆக்டிங்க போட ஹீரோயினி சோடா வந்துட்டு வயிற்ற பிடிச்சிட்டு அவளு கத்துறா. ஐயே இவளுக்கு வேற என்னத்த சொல்லி புரிய வைக்கணும் தெரியலையே அப்படின்ட்டு இவளு புலம்பிட்டு இருக்க ஹீரோயினி. அதுக்கு மேல சோடா வந்துட்டு அடி தள்ளி போடி எனக்கு தொடரமே வந்துருச்சுடி அப்படின்ட்டு படுத்துக்கிறா ஹீரோயினி தள்ளி விட்டு. இப்ப நான் என்னத்த சொல்லி சமாளிக்க அப்படின்ட்டு ஹீரோயினி முழிச்சிட்டு இருந்தவ என்னை நர்ஸு கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு அவளும் அங்கேருந்து ஓடி போயிட்டா. ஹீரோயினி குணமாயிட்டாங்கன்னு வீட்டுக்கு அமுச்சு விட, ஆனா இவளுக்கு தம்பிக்காரன்ட்டு உண்மையை மறைக்கிறோம் அப்படின்ட்டு இவளுக்கு ஒரு கவலை. இந்த விஷயம்லாம் சரியாகணும்னா டெத்து கார்டை கூப்பிட்டாதான் உண்டு அப்படின்ட்டு இவங்க 2 பிளான் போட, டெத்து கார்டு இருந்துட்டு வரக்குள்ள ஒரு காத்து வீசிட்டு தானே வரும். அதனால சோடா இருந்துட்டு இவ மூஞ்சில ஒரு குட்டி ஃபேன் எடுத்து நீட்டா, ஆனா டெத்து கார்டு அங்க வந்த பாடே இல்ல. ஒருவேளை பெரிய காத்து வந்தாதான் வருவாங்களோ அப்படின்ட்டு இவளும் பெரிய ஹீட்டரை வச்சு மூஞ்சி நின்னிட்ட மூஞ்சி மேல பறக்குதே தவிர டெத்து கார்டு வந்த பாடு இல்ல. இதுக்கு 2 டெத்து கார்டு வராதனால அச்சோ டெத்து கார்டு வரல அப்படியே நம்மளோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு போலண்டி அப்படின்ட்டு சிரிச்சுட்டு இதுங்களே சந்தோஷப்பட்டுக்குதுங்க. அடுத்த சீன்ல வான் வந்து வில்லேஜ் பிரேக்கப் பண்ணதுனால இவளும் ரொம்ப கடுப்புல சுத்திட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் அதை கிண்ணு தான். கிண்ணு வானும் ஒன்னா இருக்கிறதுனால இந்த பிரச்சனையே நடந்தது அப்படின்றதுனால ஏற்கனவே வந்து கிண்ணு மேல கொலவெறியில இருக்கிற ஒரு கேங்க கூட இவளு கூட்டணி ஆயிட்டா. அப்புறம் கிண்ணு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட்டா இருக்கிறதுனால ஒன்னும் பண்ணாதான் இருக்குங்க. அவன் மட்டும் வெளில வந்தா மேட்டை முடிச்சிருங்க போல இதுங்களே. இந்த சீனை கட் பண்ணி அடுத்த நாள் ஹீரோனி வழக்கம் போல கிளாஸுக்கு போக அப்ப சோடா வந்துட்டு ஏய் யாரு பக்கத்துல போய் உட்கார போறேன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு ஹீரோயினியை பார்த்து சொல்ல, ஹீரோயின் வந்துட்டு நான் யாரு உடம்புல இருந்து இருந்துட்டு வந்தவ, என்கிட்ட ஒரு வார்த்தையை வாங்கிட முடியுமா, நான் பாத்துக்கிறேன்டி அப்படின்ட்டு உள்ள போய் உட்கார தம்பிக்காரன் வந்துட்டு இவ எப்ப வருவானே காத்து கடந்திருப்பான் போல. அவ வந்து உட்காந்தோடனே கிண்ண பத்தி சொல்லு என்கிட்ட அப்படின்னு சொல்ல, டே கிண்ண பத்தி என்கிட்ட கேட்டா உன் அண்ணன் தானே, நீனே கேட்டு தெரிஞ்சுக்க அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஏய் நீ ரொம்ப சமாளிக்காத, எனக்கு என்ன நடந்துச்சு நல்லாவே தெரியும், உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்டு சொல்ல ஹீரோயினி மனசுக்குள்ளே இருந்துட்டு ஐயோ இந்த பிக்காளி பையன் நம்மள்ட்ட இருந்து உண்மையை வாங்கறது விடமாட்டான் போல, வாய திறந்துடாத அப்படின்ட்டு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு உட்காந்துட்டுக்க, உன்கிட்ட இருந்து எனக்கு உண்மை எப்படி வர வைக்க தெரியும்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு இவ கொஞ்ச நாள் ஸ்கூல் வராதனால பாடம் விட்டு போயிருக்கும்ல, அதை இவன் சொல்லித்தரேன்ட்டு சார்ட்ட சொல்ல, ஓ நீ இப்படி வேலைக்கு வரியா, இப்ப பாருடா நீ நினைச்சது நடக்காது அப்படின்ட்டு, சார் எனக்கு உச்சாடுத்து பாத்துன்னு போகணும் அப்படின்னு ஹீரோனி சொல்ல, சார் நானும் போறேன் அப்படின்ட்டு இந்த பையலும் கை தூக்குறான். இதை பார்த்த சோடா வந்துட்டு அச்சோ என் ஃப்ரெண்டு ரொம்ப பாவமே, அது கார்டஸ் பண்ணதுக்கு இவன் என்ன பண்ணுவான் அப்படின்ட்டு முழிச்சுட்டு இருக்கா. அடுத்த சீல ஹீரோ இருந்துட்டு வெளில வந்தாலும் விடாத உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோனி வந்துட்டு டே இந்த உண்மையை விட்டுடா, இங்க பாரு உனக்கு எப்படி பாடத்தை பத்தி தெரியும், நீ முடி வெட்ட வந்தானே அப்படின்னு சொல்லி சொல்ல, ஏய் முடி வெட்டதையும் அண்ணனுக்கு மட்டும் தானே தெரியும், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க இது தெரிஞ்ச ஹீரோயினி வந்துட்டு ஐயோ வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமே என்னத்த சொல்றது அப்படின்ட்டு முடிச்சுக்கிட்டு எனக்கு தலை வலிக்குதுடா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. அதை பார்த்த ஏய் நடிக்கிறதானே உண்மையை சொல்லுடி அப்படின்னு சொல்லி கேட்க, டே நான் காலில இருந்து ஒரு சோறு கூடி உண்ணல, எனக்கு தலைய வலிக்குதுடா மயக்கமா வருது அப்படின்னு பேசிக்கிட்டே கொஞ்சமா சாய ஹீரோ வந்துட்டு இவ என்ன நடத்த போறா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவனும் தள்ளிக்கிறான். டே ஒரு பொட்டச்சி இப்படி சாயிரா தூக்க கூட மாட்டியாடா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ நடிக்கிறது அப்பட்டமா தெரியுது உண்மையா சொல்லு அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, இப்படிக்கல என்னடா நான் மயக்க போட்டு விழுறேன்டா அப்படின்ட்டு தபக்கடின்னு உள்ள நம்ம தம்பி கொண்டு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோனி வந்துட்டு திரும்பி பார்த்தா அச்சோ என்ன போலையா பட்டுட்டே நீ அப்படின்ட்டு திரும்பி கண்ண மூட அப்ப தம்பிக்காரன் வந்துட்டு ஹீரோனியை பார்த்துட்டு எதுக்கு இப்படி நடிச்சிட்டு இருக்க, நான் அண்ணனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், ஏன் சொல்ல மாட்டியா, இங்க பாரு நான் கிண்ணு கூட ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பேன், உனக்கு எப்ப சொல்லணும்னு தோணுதோ வந்து சொல்லு, நான் அப்ப கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அங்கேயிருந்து கிளம்பி போயிட்டான் தம்பிக்காரனும். இதை கேட்ட ஹீரோனிக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு.
இதை வில்லச்சு பயபுலையில ஒருத்தையும் கேட்டுட்டு வில்ல பிள்ளை கிட்ட இங்க பாரு கிண்ண இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணி சொல்ல அந்த குட்டியை ஆள் அமைச்சு விட்டுருக்கா கிண்ண கொலை பண்றதுக்காக. அடுத்த நாள் வேன் வந்துட்டு கிண்ண பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போக வில்ல பயப்புலையும் வேனை பிடிச்சி வச்சுட்டு போக விட மாட்டா. உடனே அப்படின்ட்டு கையை தட்டி விட்டா போன் கீழே வந்துடும். அதை எடுத்து பார்த்தா இவ டெக்ஸ்ட் பண்ணது கிண்ணு கொலை பண்றதுக்காக ஆள் அமைச்சு விட்டதெல்லாம் தெரிய வரும். இந்த வேலை தான் நடக்குதா, போயிட்டு வந்து வச்சுக்கிறோன்னு அப்படி சொல்லிட்டு இவனும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறான். அங்க அதுக்குள்ளே வெள்ளச்சி அனுப்பி விட்டாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போக அங்க அதுக்குள்ள வேன் வந்துட்டு உங்களுக்கு என்னடா இங்க வேலை, எதா இருந்தாலும் வெளில வச்சுக்கலாம், இது ஹாஸ்பிட்டலு அப்படின்னு சொல்ல அவனுங்களும் வெளில போயிடுறானுங்க. வெளில போயிட்டு வாய் தகராறு நடக்கும்னு பார்த்தா கத்தியை எடுத்து நீட்டிட்டு கொலை பண்ண பாக்குறானுங்க. ரெண்டுல ஒண்ணு பாத்துடலாம் அப்படின்னு வேனை நிக்க சண்டை போட அப்ப வில்லச்சு பயபுலி வேனுக்கு ஏதோ ஆயிட போகுதுன்ட்டு நிறுத்துங்கடா அப்படின்னு வந்து சொல்றா. ஒழுங்கு மறுவாதே வெளில போ, இல்லைன்னா ஒன்ன குத்திட்டு கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல அவளும் நம்மளுக்கு ஏதோ ஆயிட போகுதுன்ட்டு அந்த சைடு போயிட்டா. அப்புறம் இவனுங்க அடிச்சுட்டு நிக்க வேனுக்கு ஏதோ ஆயிட போகுதுன்ட்டு கிண்ண கூப்பிடலான்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போற வெளில பயபுலியும் அங்கே ஹீரோனியும் வேற கிண்ண பாக்கிறதுக்காக. அப்ப வெளில பயபுலியும் ஹீரோனிட்டு போயிட்டு இந்த மாதிரி நடக்குது, கிண்ண எப்படியாச்சும் கூப்பிட்டு போய் காப்பாற்றணும் வேண அப்படின்னு சொல்ல ஹீரோனி வந்துட்டு சரி நீ இங்கே நெல்லு நான் போய் கிண்ண கூப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு உள்ள போறா. சோலு கிஸ் கொடுத்தா மாறிண்டுன்ட்டு ஹீரோனி வந்துட்டு கிஸ் கொடுக்க போக அதுக்குள்ள அங்க தம்பிக்காரன் வந்துட்டு என்ன பண்றேன்னு தெரியுமா, இங்க பேர் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க இந்த மாதிரி நடக்குதுடா அப்படின்ட்டு மொத்த விஷயத்தையும் சொல்றா. அதுக்கு தம்பிக்காரன் வந்துட்டு இந்த விஷயத்துக்காகலாம் நீ சோலை மாத்திட்டு இருப்பியா, நீ இங்கே நான் போய் அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் வந்துட்டு அந்த சண்டை போற இடத்துக்கு கிளம்பி போறான். அங்க ஒன்னா சேர்ந்து வேனை கொலை பண்றதுக்கு நிக்க வில்ல பயப்பிள்ளைங்களும் அப்ப கேட்டு போயிட்டு அங்க வெள்ளப்பாய பிள்ளைங்களை அடிச்சு போட்டு வேனை காப்பாத்திட்டான். வேனை வந்துட்டு கேட்ட பார்த்துட்டு நீடா அடி எதுக்கு என்ன வந்து காப்பாத்திட்டு இருக்க அப்படி சொல்லி கேட்க அதெல்லாம் இப்போ உனக்கு எதுக்கு, வாடா வந்து சண்டை போடலான்டா அப்படின்னு சொல்ல இவனுங்க 2 பேர் சண்டை போடுறதுக்கு நிக்கிறானுங்க. அடுத்த சில வில்ல பயவுகளுக்கு சும்மா இருப்பானுங்களா, அவனுங்களும் வந்துட்டு வேனையை கேட்டி அடிச்சு போட நடுவுல கிண்ணு வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டல்ல படுத்திருந்தவன் எப்படா இங்க வந்து சண்டை போடுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோனி தான் சோலை மாத்திட்டு வந்து நிக்கிறா. வந்தவ சும்மா இல்லாத பாக்கெட்ல வச்சிருந்த கத்தியை வேகமா எடுக்க அந்த கத்தி வில்லப்பாய பிள்ளைங்க காலிக்கிட்டே போய் விழுகுது. அவனுங்க சும்மா இருப்பானுங்களா, வசமா கரைச்சிருச்சே கத்தி அப்படின்ட்டு இவனுங்களும் குத்தி சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அதுல லைட்டா வந்து கிண்ணுக்கு அடிபட்ட அதை பார்த்த வேன் வந்துட்டு கொந்தளிச்சு அந்த வில்லப்பாய பிள்ளைங்களும் அடிச்சு போட்டுறான். அப்புறம் ஆளுக்கு அடிபட்டதுனால ஹாஸ்பிட்டல்ல போய் கட்டை போட்டு உட்கார அப்ப தம்பிக்காரன் வந்துட்டு ஹீரோனிக்கு சட்டை மாட்டி விட்டு திட்டிட்டு இருக்கான். உன்னை யார் அங்க வர சொன்ன சோலை மாத்திட்டு இப்ப அடிபட்டு உட்காந்துட்டு இருக்குது யாரு நீ தானே அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோனி வந்துட்டு என்ன பண்றேன்னு தெரியுதா, ஒரு பொட்டச்சுக்கு துணி மாத்திட்டு இருக்கேன் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல தம்பிக்காரன் வந்துட்டு ஆமா இல்ல அப்படின்ட்டு முழிக்கிறான். இவன் இப்படி முழிக்கிறத பார்த்துட்டு ஹீரோனி மனசுக்குள்ள சிரிச்சுட்டே இருக்க தம்பிக்காரன் வந்துட்டு நீ வேனுக்காக தாங்க அங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்க நான் வேனுக்காக மட்டும் வரல உனக்காகவும் தான், எனக்காக நீ அங்க போய் சண்டை போட போன, உன்னை காப்பாத்துறதுக்காக தான் நான் வந்தேன் சோலை மாத்திட்டு அப்படின்னு சொல்ல அது மட்டும் இல்ல அங்க ஒரு ஆளை பாத்துக்கிறதுக்காக உட்காத வச்சுட்டு தான் வந்திருக்கேன், ஒரே ஒரு கிஸ் தான் பக்கடின்னு சோலை மாறிட்டு போகுது அப்படின்ட்டு இவ்வளவு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அவளோட உடம்புக்கு கிஸ்ஸை கொடுக்க சோல் மாறனவே இல்லை. ஒருவேளை லைட்டா கொடுத்துருப்போமோ அப்படின்ட்டு ஹீரோனி டக்குன்னு இன்னும் நச்சுன்னு கொடுக்க திரும்பி சோல் மாறவே இல்லை. அதை பார்த்த தம்பிக்காரனும் போட்டி இருந்துட்டு என்னடா அவ பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்க ஹீரோனிக்கு ஒரே குழப்பம், ஏன்டா சோல் மாறல அப்படின்ட்டு. இங்க எப்படி போயிட்டு இருக்குன்னா அங்க வில்ல பயபலியே இருந்துட்டு வேனுக்கிட்ட மன்னிச்சிடுறா நான் ஏதோ பண்ண போய் இங்க வேற ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்ல இங்க வேனு வந்துட்டு இங்க பாரு உனக்கு என் மேல கோவம் இருக்குன்னா என்ன ஏதோ பண்ணு, கிண்ண எதுவும் பண்ணிட்டாத, அவனுக்கு எதாவது இருந்துச்சுன்னா என்னாடி தாங்க முடியாது, இங்க பாரு நம்ம 2 பேத்துக்கு செட்டே ஆகாது, இதுக்கு மேல நம்ம பேசிட்டு இருக்க வேணாம் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம வெள்ளை பயபலியும் இருந்துட்டு அழுதுகிட்டே போய் அவளோட குரூப்பு கிட்ட ஒப்பாரி வச்சுட்டு இருக்கா. இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோனியோட சோல் மாறினதுனால கிண்ணு வீட்டுக்கு தான் ஹீரோனி வரா தம்பிக்காரன் கூட. தம்பிக்காரன் ஹீரோனி வந்துட்டு ஏன் சோல் மாற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கா. இதுக்கெல்லாம் ஒரே வழி டெத்து கார்டு வந்தாதான் சரிப்பட்டு வரும் அப்படின்ட்டு ஹீரோனி யோசிச்சுட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து டெத்து கார்டு வர அறிகுறி தெரியும். ஹீரோனி வந்துட்டு எங்க அப்படின்ட்டு டெத்து கார்டை தேடினா தம்பிக்காரன் பக்கத்துல தான் பல்ல கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கு டெத்து கார்டு. நீ வந்துட்டியா இங்க, ஏஞ்சி இந்த சைடு வா அவனை தொடாத அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க ஹீரோனியும் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்ட்டு இவ்வளவு இட்ட கட்டிட்டு இருக்கா. டெத்து கார்டு வந்தாச்சா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டதை பார்த்துட்டு இந்த பயலுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சா அப்படின்ட்டு டெத்து கார்டு வந்துட்டு ஹீரோனியை மறைச்சிட்டு நிக்கிறா. டெத்து கார்டு வந்துட்டு அவனுக்கு ஏன் சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோனி வந்துட்டு நான் சொல்லவே இல்லை அவனை கண்டுபிடிச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்ல அவனை எப்படி கண்டுபிடிப்பான் அப்படின்னு சொல்லி கேட்க அதுவா ஒரு தட்டி என் சோல் வந்து என் உடம்புக்கே மாறிச்சா, உடம்புக்கே மாறிச்சா அப்புறம் எப்படி இங்க இருக்கா என் உடம்புல அப்படின்னு சொல்லி கேட்க அது ஒரு பிரச்சனைக்காக திரும்பி நான் வர வச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல அடி போடி முட்டாள் அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்கா. அப்ப ஹீரோனி வந்துட்டு இங்க பாரு ஒரு விஷயத்த நீ கவனிக்கவே இல்லை,
என் சோல் தான் இருக்கு, கின்னோட சோல் எங்க இருக்குன்னே தெரில, அதை பத்தி நீ ஏதோ யோசிச்சு வச்சியா அப்படின்னு சொல்லி கேட்க, டெத்து கார்டு வந்துட்டு இங்க பாரு, இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும், நான் உன் சோலை மட்டும் மாத்துறதுக்கு போல கின் சோல் எங்க அப்படின்னு தேட போனேன், ஆனா எனக்கு ஒரு விளக்கமும் கிடைச்சப்படல, கின் சோல் எங்கன்னு எனக்கே தெரில அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்ட்டு ஹீரோயினி யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்த சைட்ல ஹீரோயினி ரூம்ல ஏசி ரிப்பேர் இருக்கிறதுனால தம்பிக்கார ரூம்ல போய் ஹீரோயினி படுக்க போக, எதுக்கு நீங்க வந்திருக்க அப்படின்னு அவன் கேட்கறான். நான் உன் அண்ணன் தானே, வந்து படுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்க, சரி படுத்து தொலையும் அப்படின்ட்டு 2 பேரும் படுக்கிறானுங்க. கேட்டு இருந்துட்டு ஹீரோனியை பார்த்துட்டு, இங்க பாரு எனக்காக நீ சோலெல்லாம் மாத்திட்டு வந்திருக்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல, ஹீரோனி வந்துட்டு இங்க பாருடா, நீனே எனக்கு ஒரு முக்கியமான ஆளு தான், உனக்கு இப்படி ஆகணும்னு நான் விட்டுட்டு சும்மா இருப்பேன்னா, அதான் மாத்திட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, இது கேட்டோடனே உனக்கு மனசுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி சந்தோஷம். அந்த நேரம் பார்த்து கின்னுக்கு ஒரு மெசேஜ் வர, அது யாரான்னு பார்த்தா வேனு தான். வா நாளைக்கு நம்ம ஃபுட்பால் விளையாட போகலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோனி தான் ரொம்ப காத்து கிடப்பால வேனு மேலே கிரஷ் இருக்கிறதுனால, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சிரிக்கிறா. அதை பார்த்துட்டு இந்த பயலுக்கு தான் ஒரே வருத்தமா போயிடுது. அடுத்த நாள் காலை ஹீரோனி வந்து ஆர்வமா கிளம்பிட்டு இருக்க, தம்பிக்காரன் வந்துட்டு இது எப்படியாச்சும் தடுக்கணும் அப்படின்ட்டு, இன்னைக்கு காலை நியூஸ்ல சொன்னா மழை வரும்ட்டு அப்படின்னு சொல்ல, ஹீரோனி கொடையை காட்டா, இல்ல கொரோனா அதிகமா பரவுது அப்படின்னு சொல்ல, என்கிட்ட மாஸ்க் இருக்குடா அப்படின்னு சொல்லி காட்டா. அப்புறம் தம்பிக்காரன் வந்துட்டு, இன்னைக்கு ஜோசியம் பாத்தியா, இன்னைக்கு நீ வெளில போன ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி ஹீரோனி வந்துட்டு, அடையிட்டு பயலே, இன்னைக்கு தான் வேனு கூப்பிட்டுக்கன்னு டேட்டிங் போனா, நீ இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்க, வாடா நான் போறேன் அப்படின்ட்டு வெளில போனா, அங்க வேன் நின்றுட்டு இருப்பான். இதுங்க 2 ஜோடியா வந்து கை கோத்துட்டு நடந்து போறதை பார்த்துட்டு பாமா மூஞ்ச வச்சுக்க 2 தான் எடுத்து வச்சதுங்க. அதுக்குள்ள கின்னுக்கு ஃபோன் அடிச்சு, டே உள்ள பைப் உடஞ்சு போச்சுடா வாடா அப்படின்ட்டு தம்பிக்காரனை கூப்பிட, ஹீரோனியும் உள்ள கிளம்பி போறா. இவன் வேணுன்றே தான் பண்றான் அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு எண்ணமும் இருக்கு. ஏன்னா காலேருந்து ஏதோ சொல்லிட்டு இருக்கான்ல, அதனால டே வேணும்னே பண்றியாடா அப்படின்னு சொல்லி கத்த, நான் என்னப்பா பண்றது பைப் உடஞ்சதுக்கு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். இவளும் கண்ட மேனிக்கு மாட்டி பார்த்தாலும் அது செட் ஆகிற மாதிரியே இல்லை. அதுக்கப்புறம் இவ்வளவு டயர்டாகி கீழே உட்கார, அப்ப கேட்டு பயில இருந்துட்டு, நீ வேணா இன்னைக்கு டேட்டுக்கு போவாத, அதெல்லாம் தப்பு, வேணாம் வர சொல்லி சரி பண்ண பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, வேணா பக்கத்துலேயே தான் நிற்கிறான். இந்த தம்மாந்தோட பைப்பு மாட்டுறதுக்கு தான் இங்கே 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கீங்களா, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை டப்புன்னு சரி பண்ணிட்டு அங்கேருந்து ஹீரோனியை கூப்பிட்டு கிளம்ப பார்க்குறான். அதை பார்த்தா தம்பிக்காரன் வந்துட்டு, நிறுப்பாட்டு, நீ ஒழுங்கா சரி பண்ணியிருக்கியான்னு எனக்கு எப்படி தெரியும், நான் இழுத்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனு போய் இழுத்து பார்க்க, அது கல்லை கொண்டு உடைச்சா கூட உடையாது போல, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பண்ணியிருக்கான். சரி இப்போ கிளம்பலாமா அப்படின்னு நான் கேட்க, என்ன அதுக்குள்ளே கிளம்புறீங்க, இன்னொரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் ஏசியை ரிப்பேர் பண்ண வச்சுட்டான். தம்பிக்காரன் வந்துட்டு இதை சரி பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க, ஆனால் வேன் வந்துட்டு டப்புன்னு சரி பண்ணிட்டு கீழே இறங்கிட்டான். இப்போ போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை இன்னொன்று பாக்கி இருக்கு, மேலே லைட்டு உடஞ்சி போச்சு, அதையும் சரி பண்ணித்தா அப்படின்னு சொல்ல, வேன் வந்துட்டு இந்த பையன் வேணும்னே தான் பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, என்னை பார்த்தா லூசு மாதிரி தருதா, என்னடா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வந்து சண்டைக்கு வரான். இதை பார்த்தா ஹீரோனி வந்துட்டு, ஐயோ சண்டை பெருசாக போயிட போதும் அப்படின்ட்டு தம்பிக்காரனை கூப்பிட்டு தனியாக இருந்துட்டு, என்ன நினச்சிட்டு இருக்க, நான் உனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான், ஞாபகத்துக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, கேட்டு வந்துட்டு, நீ எனக்கு ஃப்ரெண்டு தான், ஆனால் நீ அவன் கூட தனியாக போனேன்னு வச்சுக்கோயேன், கின்னை பற்றி அவனுக்கு எல்லாமே தெரியும், உன்னை கண்டுபிடிச்சிருவான், அதனால தான் உன்னை எச்சரித்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படி சொல்ல, ஹீரோனி வந்து அவனை கட்டி பிடிச்சிக்கிறா. மன்னிச்சிடுறா கேட்டு, உன்னை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டது, என்னை பற்றி நீ இவ்வளோ கேர் பண்ணுற, ஆனால் நான் மாட்டிக்க மாட்டேன், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இவ்வளோ அங்கே கிளம்பி போயிட்டா. அங்கே போய் பார்த்தா 2 பேரும் பாலை உருட்டிட்டு தான் கிடக்குறானுங்க, ஃபுட்பால் விளையாடாத. ஹீரோனி வந்துட்டு, என்னடா இது வந்ததுலேருந்து உருட்டிகிட்டே கிடக்குறோமே தவிர ஒரு டேட்டிங் வந்து ஃபீலாகவே தெரில இடிப்பான்னு அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கா ஹீரோயினி. எங்க தம்பிக்காரன் வந்துட்டு, ஐயோ ஹீரோயினி வரலையே 5 ஆயிடுச்சே மணி அப்படின்ட்டு இவனுக்கு வேற வயிறத்தை கலக்கிட்டு இருக்கு. எங்க வேன் வந்துட்டு, இன்னும் நானும் எப்படி ஃப்ரெண்ட் ஆனோ அப்படின்ட்டு ஹீரோயினிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா கின்னு நினச்சிதான் அவன் சொல்றான், ஆனா உள்ள இருக்குது ஹீரோயினி தானே. வேன் ஒரு ரவுடி பையன், அதனால ஸ்கூல்ல யூனிஃபார்ம்லாம் போட தெரிஞ்சு இருக்கிறதுனால மிஸ்ஸுங்கெல்லாம் திட்டிகிட்டே இருப்பாங்க. ஆனால் கின்னு நல்லா படிக்கிற பையனால அவனை பாராட்டி தள்ளுவாங்க. அதனால கின்னு மேலே ஒரு காண்டு வேனுக்கு. ஒரு டைம் இவனுங்க 2 பேரும் ஒன்றா ஸ்கூலுக்கு போகக்குள்ள 2 பேருக்குமே பெட்ரோல் ஒரே டைமில் தீர்ந்து போயிடும். இவனுங்க 2 பேரும் பைக்கை வச்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்க, அப்போ கின்னு தண்ணி வச்சிருப்பான். சரி தண்ணி வேணுமாடா அப்படின்ட்டு வேன் கேட்க, அவனுக்கு ஏற்ற காட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஆனால் வேனுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கிறதுனால அவனுக்கு வந்து பெட்ரோல் வந்து கொடுத்துட்டு போயிடுறானுங்க. ஆனால் கின்னு அப்பாவே பையன், அவனுக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸு கிடையாதுனால உட்காந்தே இருக்கான். வேனும் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போக, அச்சோ ஒரு பையலை தனியாக விட்டு வந்துட்டோமே அப்படின்ட்டு அவன்கிட்ட வந்து பெட்ரோல் கொடுக்குறான் கின்னுக்கிட்ட. அதுலேருந்து கின்னு வந்து வேனு மேலே ஒரு அஃபெக்ஷன் ஆகிட்டான். வேனு தனியாக உட்காந்துருக்கிறதுனால கின்னு வந்து வேனு பக்கத்தில் உட்கார, வேனு வந்துட்டு கேத்து காட்டிட்டு, அது பொட்டச்சு உட்கார சீட்டுடா அப்படின்னு சொல்ல, கின்னு வந்துட்டு அந்த சிம்பிளை மாற்றிட்டு பக்கத்துலேயே உட்காந்துக்கிறான். இருக்க அதை ஹீரோனி கேட்டுட்டு இருப்பா.
ஆனா அவன் அதை மட்டும் சொல்லியிருக்க மாட்டான், நான் கின்ன லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லி வச்சிடறான். இப்பதான் நம்மளுக்கு தெரிய வருது வேன் வந்து கின்ன லவ் பண்றான் போல. அந்த பால்ல கூடயும் ஐ லவ் யூ கின் எழுதியிருப்பான். அதை பார்த்துட்டு ஹீரோயினி உட்காந்துட்டு இருக்கா. இப்ப என்னடா பண்றது அப்படின்ட்டு. அப்புறம் இவ்வளவு இருந்துட்டு இதுக்கு நம்ம சம்மதிக்க கூடாது அப்படின்ட்டு இவ்வளவு ஒரு பிளானை போட்டு ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்க. அப்ப அங்க கேட்டு வந்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லி கேட்கறான். அதுக்கு இவ்வளவு இருந்துட்டு மொத்த கதையும் சொல்லி வைக்க. அப்ப அவனும் சிரிச்சுக்கிட்டே, இவ்வளவுதான் விஷயமா, நீ கிண்ண உடம்புக்குள்ள இருக்க, அவன் லவ் பண்றது கிண்ண வெளில இருக்க கிண்ண லவ் பண்றான், அதுக்கு எதுக்கு நீ மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்க அப்படி சொல்லி கேட்க. இங்க பாரு எப்படி இருந்தாலும் என்ன வேணா நாளைக்கு வந்து சொல்றான் அப்படின்னு சொல்ல கேட்டு வந்துட்டு, இங்க பாரு வேன் அவ்வளவுலாம் நல்லவனும் கிடையாது, நீ அவனுக்காக நீ யோசிச்சுட்டு இருக்காத அப்படி சொல்ல ஹீரோனி வந்துட்டு, நீ அவனை பத்தி அப்படி சொல்ற, உன் அண்ணன் மட்டும் ஓகே என்ன பண்ணியிருக்கான்னு காட்டுறேன் அப்படின்ட்டு அந்த பென் டிரைவ் போட்டு காட்ட. கேட்டாலும் அதெல்லாம் நம்பவே முடியல. அவனு ஷாக்கா பாக்குறான். அடுத்த நாள் காலைல ஹீரோனியும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு கிண்ண பத்தி உண்மையை சொல்லணும் அப்படின்ட்டு ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்க. அப்ப நடுவில் தம்பிக்காரன் அங்கிங்க போய் அலப்பறம் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்த ஹீரோனி டென்ஷன் ஆக கேட்டு வந்துட்டு, இங்க பாரு நீ ரொம்ப தப்பு பண்ற, கிண்ணல சமயம் அவனை பத்தி வெளில சொல்றது தப்பு அப்படின்னு சொல்ல இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல கேட்டு எவ்வளவு சொல்லியும் ஹீரோனி வந்துட்டு நான் உண்மையை சொல்லதான் போறேன் அப்படின்ட்டு வேனுக்கிட்ட போய் சொல்றதுக்கு நின்றுட்டு இருக்கா தயங்கிக்கிட்டே. நீனும் சொல்லுடா அப்படின்ட்டு வேனும் நின்றுட்டு இருக்க ஆர்வமா. அப்ப பாலை போட்டு நடுவில் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான் தம்பிக்காரனும். அதை பார்த்த ஹீரோனி வந்துட்டு இரு வரேன் அப்படின்ட்டு அங்க போய் கேட்ட திட்டிட்டு இருக்க. கூட வேன் வந்து திட்டி கேட்ட வெளில துரத்தி விட்டுறானுங்க. அந்த சமயம் பார்த்து ஒரு வாத்தியார் உள்ள வர. அப்ப வேன் சும்மா இருப்பானா, என்ன நீ கேட்டு அமைச்சுட்ட ஆளா அப்படின்ட்டு அந்த வாத்தியார்ட்டே சண்டைக்கு வரான். கடைசியில் பார்த்தா அவர் தான் பிரின்சிபல் போல. என்னடா என் சட்டையை பிடிக்கிறியா, போய் ஃப்ளோருக்கு மாப்பு போடுங்கடா அப்படின்ட்டு ரெண்டு பேரையும் துரத்தி விட. இதுதான் நல்ல சமயம் அப்படின்ட்டு கேட்டு வந்துட்டு, இங்க பாரு கிண்ணுகிட்டேருந்து இப்போ வர ஆன்சர்லாம் ரியல் கிண்ணுகிட்டேருந்து வரதில்லை அப்படின்னு சொல்ல, ரியல் கிண்ணா அப்படின்னா என்னடா அப்படின்னு சொல்லி வேன் கேட்குறான். அதெல்லாம் ஸ்மார்ட்டான பர்சனுக்கு தான் புரியும், ஒன்ன மாதிரி பர்சனுக்குலாம் புரியாது போல அப்படின்ட்டு குத்தி காட்ட. வேன் வந்துட்டு என்னடா சொல்ற அப்படின்ட்டு லைட்டாக அடிச்சுட்டு, நீ கிண்ணோட தம்பியா மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோயேன் உன்னை மிதிச்சே கொன்னுடுவேன்டா அப்படின்னு பேசி சிரிச்சிட்டு இருக்கானுங்க. வேனுக்கு புரியுது போல கேட்டு என்ன சொல்ல வரான் அப்படின்ட்டு. ஆனா அவன் மனசு கேட்காம கிண்ணு வந்தோடனே அவனை தனியாக கூப்பிட்டு போயிட்டு இப்ப பதில சொல்லு அப்படின்னு சொல்ல கிண்ணம் இருந்துட்டு, இங்க பரவ வேணு, நான் ரொம்பலாம் படிக்கிற பையன் கிடையாது, நான் ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான், இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்ச எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு செட் ஆகாதுல்ல, அதனால இப்பயே சொல்லிவிட்டேன் நம்மளுக்கு ரெண்டு பேருக்கு செட் ஆகாதுரா அப்படின்னு சொல்ல வேனு ரொம்ப ஷாக் ஆகிலாம் பார்க்கல. அவனுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் போல. இதெல்லாம் பண்றதுக்கு முக்கிய காரணமே வேனோட அப்பா தான் போல. வேன் இந்த மாதிரி தரதலையா சுத்திட்டு இருக்கிறது தெரிஞ்சு அவங்க அப்பா இருந்துட்டு அடிச்சு அவனை திட்டிக்கிட்டே இருப்பாரு எப்ப பார்த்தாலும். அப்போ ஒரு நாளைக்கு இன்னும் வந்து அங்க, இங்க பாருங்க நீங்க அடிக்கிறத நிப்பாட்டுங்க, அவன் ஒன்னும் வேணும்னே வம்புக்கெல்லாம் போறதில்ல, அது மாதிரி வந்த வம்பையும் அவன் விட்டு வைக்கிறது இல்லை, என்கிட்ட அவனை ஒப்படைங்க, அவனை நான் நல்லா படிக்கிற பையனா மாத்தி காட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுலேருந்து தான் கின்னு வந்து வேனுக்காக தான் ரொம்ப நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க்ல எடுத்து வச்சிருப்பான். எபிசோட் ஃபர்ஸ்ட்ல வேனை வந்து வெளில அமைச்சிருப்பாங்களே ஸ்கூல்லேருந்து. அப்போ அங்கே கின்னு போயிட்டு, இங்கே பாருங்க வேனு போயிட்டா நானும் போயிடுவேன், உங்கள் ஸ்கூலுக்கு நல்ல ரேங்க்லாம் வரணும்னா அவன் இருக்கணும், அவனுக்காக நான் இங்கே இருப்பேன், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதனால தான் வேனு அங்கே இருக்க வச்சிருப்பாங்க ஸ்கூலில். இதெல்லாம் வந்து ஹீரோ உடம்புக்குள்ளே இருக்க ஹீரோனி வந்து கேட்டுட்டு இருக்க. அப்போ அவளும் நினச்சிக்கிட்டு, கின்னு வந்து அந்த மெஸ்ஸி கூட நெருங்கி பழகுனது, அங்கே இருக்க பென் டிரைவ்லாம் எடுத்ததுக்கு காரணம் வேனு தான் போல, இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ பாசமாக இருக்காங்க அப்படின்ட்டு யோசிச்சுட்டே அங்கே போயிட்டு, இதை நம்ம சும்மா விடக்கூடாது, இங்கே பாரு வேன், நான் இதை கொஞ்ச நாள் கழிச்சு வந்து சொல்லலாமா இந்த பதிலை அப்படின்னு சொல்ல வேன் வந்துட்டு, உனக்காக நான் எவ்வளோ நாள் வேணால் காத்திருப்பேன், நீ வந்து எப்போ வேணாலும் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிடுறான். இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல நடந்த விஷயத்த மொத்தத்தையும் ஒட்டிக்கிட்ட ஒப்பிச்சு வைக்க. ஆனா ஹீரோனி அழுவாத மாதிரி தான் பேசுறான். ஆனா அவ கண்ணுல இருந்து தண்ணி தாரையா ஊத்துது. அவளும் படுத்துக்கிட்டு, நம்ம க்ரஷ் கூட சேரதா பாக்கியம் இல்லை, ஆனா அவன் பாய் ஃப்ரெண்டு ரூம்ல படுக்கிறதுக்காச்சும் பாக்கியே கிடைச்சதே அப்படின்ட்டு புலம்பிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல நான் அவன் கூட வந்து படுத்துக்கிறேன் அப்படின்ட்டு தம்பிக்கான ரூம்ல போய் படுத்துக்க. அங்க நடந்த விஷயத்த இவன்ட்டே போட்டு ஒப்பிச்சு வைக்கிறா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப அவனு வந்துட்டு சிரிச்சுட்டே கேட்டுட்டு இருக்கான். அதை பார்த்து காண்டாயி, நான் இப்படி வருத்தத்துல பேசிட்டு இருக்கேன், என்னடா என்னை பார்த்து சிரிப்பா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல சாரி அப்படின்ட்டு அதையும் சிரிச்சுக்கிட்டே சொல்றான். லூசு பேலே, சாரியை கூட சிரிச்சுட்டே தான் சொல்லுவியா அப்படின்னு தலகாணி எடுத்து அடிக்க. கேட்டு வந்துட்டு தலையாணி வாங்கி அடிக்க போறான். அடி பாப்போம் அப்படின்னு ஹீரோனி காட்ட, இப்படி மூஞ்ச அப்பாவியா வச்சுட்டா எப்படி அடிக்க தோடும், மூடிட்டு படுறி அப்படின்ட்டு கேட்டு அந்த சைடு போறான். ஹீரோனிக்கு வர கிண்ண பார்த்தா ஒரு மாதிரி சந்தோஷமா ஆயிட்டு இருக்கு. அவன் பண்ற கியூட் ஸ்மைலு அதெல்லாம் பார்த்துட்டு ரசிக்க ஹீரோனி அதை கேட்டுக்கிட்டே சொல்றா. அதை பார்த்துட்டு அப்பெல்லாம் அடி அப்படின்னு இவனும் சிரிக்க மனசுக்குள்ளேயே. அதை பார்த்து ஹீரோனி வந்துட்டு, என்னடா வைக்கப்படுறியா அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கா. இல்லடா கேட்டு, இங்க பாரு நான் கஷ்டமான டைம்லலாம் நீ தான் வந்து என் பக்கத்துல ஆறுதல் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கேட்டு இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நீ தான் எனக்கு நிறைய ஹெல்ப்
ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்றான். வீட்டுல கூட பிறந்தவங்களா இருந்தா சண்டை இல்லாதையா இருக்கும், இவனுங்களும் ஒரு பொம்மைக்காக சண்டை போட்டுக்கிறானுங்க. அதை உடைச்சது கேட்டா இருந்தாலும் அதுல இருந்து கின்னுக்கு கேட்டு மேல வெறுப்பாவே இருந்துட்டு இருக்கு. அதுல இருந்து கின்னும் கேட்டு பேசிக்க மாட்டானுங்க போல. இப்ப ஹீரோயினி கிட்ட அந்த சின்ன விஷயத்துக்காக கின்னு என்கிட்ட பேசுறது இல்ல, அந்த பிளைன் பொம்மையை நான் உடைச்சிருக்க கூடாது, கின்னு வந்தோடனே நான் அவன்கிட்ட ஃபர்ஸ்ட் சாரி தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் இருந்துட்டு ஏன்டா அவன் வர வரையும் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும், வா என் கூட அப்படின்ட்டு கின்னு ரூமுக்கு கூட்டி போயிட்டு ஸ்டிக்கி நோட்ஸ்ல என்ன நான் சொல்லணும்னு நினைக்கிறானோ அது எல்லாத்தையும் ஒட்டி வைக்கிறா. இதெல்லாம் பார்த்து கேட்டு வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். அவனுக்கு கல்லாம் கலங்கி போயிடுது. ஹீரோனி வந்துட்டு பக்கத்துல நின்றுட்டு ஆர்த்தி சொல்லிட்டு இருக்கா. அந்த சமயம் பார்த்து ஹீரோனிக்கு ஒரு கால் வருது. வேற யாரும் இல்ல, பொட்டி தான். பொட்டி கால் அடிச்சு ஒரு விஷயத்த சொல்ல இதுங்கெல்லாம் ஷாக் ஆகி ஒரு பக்கமா ஓட ஆரம்பிக்குதுங்க. அவசரமா எங்க ஓடுச்சுங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான். அங்க போய் பார்த்தா ஹீரோனி உடம்பு பல்ஸ்ல கம்மியாயிட்டே இருக்கு. அதை பார்த்துட்டு முழிச்சிட்டே இருக்குங்க. என்னடா நடக்குது ஒண்ணுமே புரியலையே அப்படின்ட்டு. அப்பா டெத் கார்டு வரதுக்கு அறிகுறி தெரியுது. ஹீரோனி இருந்துட்டு இங்கே இருங்க நான் கீழே போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அங்க ஓடி போய் டெத் கார்டு என்ன நடந்துட்டு இருக்கு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி டெத் கார்டு சொல்ல டெத் கார்டு வந்துட்டு தயங்குறாங்க சொல்றதுக்கு. அது நான் எப்படி வந்துட்டு சொல்றதுன்னே தெரியலையே அப்படின்ட்டு. எதா இருந்தாலும் உண்மையை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல இல்ல கின் செத்துட்டான் அப்படின்னு சொல்ல ஹீரோனி வந்துட்டு என்னது கின் செத்துட்டானா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ல. அப்பதான் நம்மளுக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. எபிசோட் ஃபர்ஸ்ட்ல தப்பா கொலை பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு டெட்டுக்கோடு வந்துட்டு இவங்களை கீழே 2 பேரையும் தள்ளி விட்டு அவங்களும் அவசரத்துல மறைஞ்சு போயிருப்பாங்க. ஆனா கீழே தள்ளி விட்டப்ப பேனு மட்டும்தான் கீழே விழுந்திருப்பா. கின் கீழே போயிருக்கவே மாட்டான். அவன் மேலே வந்துடுவான். மேலே வந்து புத்தகத்தை திறந்து பார்த்தா அந்த நாய்க்கு பேச்சுக்கு பின்னாடி கின்னோட போட்டோ ஒட்டி இருக்கும். அதனாலதான் ஹீரோயினி வந்து இவங்க 2 பேரும் சாவல அப்படின்னு சொல்லி காட்டியிருப்பாங்க போல. ஹீரோயினி மட்டும் தான் சாவல, கின்னு செத்து போயிட்டான். அங்கேயே அப்பாவே நின்றுப்பா பாவமா. இந்த விஷயம் இப்ப ஹீரோயினிக்கு தெரிய ஹீரோயினி எமோஷனல் ஆகி அந்த புத்தகத்துல இருக்க பேச்சை கிழிக்க போக அப்ப எடுத்துக்காடு இருந்துட்டு இங்க பாரு நடந்ததை எதுவுமே மாத்த முடியாது அப்படின்னு சொல்றா. ஹீரோயினி இருந்துட்டு கின்னுக்காக இங்க எவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க தான் காடாச்சே, நீங்க ஏதாவது பண்ணி கின்ன வர வைக்கலாமே அப்படின்னு சொல்ல இங்க பாரு அதான் இன்னாட்டி மாத்த முடியாது, வேணும்னா இப்படி பண்ணலாம், கின்ன வர வைக்க முடியாது, நீ வேணா கின்னு மாதிரி இங்க வாழலாம் அப்படின்னு சொல்ல இங்க பாரு 3 நாள் தான் டைம், அதுக்குள்ள ஏதோ யோசிச்சு முடிவெடு அப்படின்னு சொல்லிட்டு டெத்து கார்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. ஹீரோனிக்கு ஒண்ணுமே புரியல. அவளும் உட்காந்து அழுதுட்டு இருக்கா என்னடா பண்றது அப்படின்ட்டு. அடுத்த சீன்ல கேட்டு இதெல்லாம் கேட்டிருப்பான் போல. அவனும் கின்ன இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சு ஃபீல் பண்ணாலும் ஹீரோனை நினைச்சிட்டு இங்க பாருப்ப நீ கின்ன உடம்புல இருந்து மத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதை விட உன் உடம்புல இருந்துட்டு உனக்கு பிடிச்சவங்களை நீ சந்தோஷப்படுத்து, ஒழுங்கா உன் உடம்புக்குள்ளே நீ போயிடு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இருந்துட்டு சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறா. இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல கேட்டுக்கு ஒரு ஆசை போல. கின்னு வந்து சேர்ந்து குரூப் போட்டோ எடுத்ததே இல்லை, கின்னு மட்டும் தனியா தான் போட்டோ வச்சிருப்பான், குரூப்பா எடுத்ததே கிடையாது. ஆனா கேட்டு அப்படி கிடையாது. இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் அப்பா அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான். இப்ப வீடியோ கால் போட அம்மாவை எடுத்து பேசுறாங்க. பார்த்தா ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வராங்க. பக்கத்துல அப்பா வழி போட்டு இங்க பாருங்க அப்படின்னு சொல்ல அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அப்புறம் கேட்டு நடிச்ச மாதிரியே குரூப் போட்டோ எடுத்துக்கிறானுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கூட கொஞ்சம் கஷ்டமா போயிடுது. ஏன் இப்படி கின்னுக்கு நடக்கணும் அப்படின்ட்டு கேட்ட கண்டுபிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கா. இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல கேட்டு வந்துட்டு அண்ணனும் நினைச்சு கேட்டு வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சின்ன பிள்ளை உடச்ச பிளெயினை சரி பண்ணிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கான். இதை ஹீரோனி பார்த்து வருத்தப்படுறா. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போக அங்க அவங்களோட அப்பாவோட ஃப்ரெண்டு இருந்துட்டு அவங்க அப்பாவுக்கு இங்க பாரு அவனோட வளர்ப்பு மகள் தானே, அவளை ஏன்டா நினைச்சு நீ கவலைப்பட்டு இருக்க, நீனும் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு ஒரு வாழ்க்கையை தேடிக்கூடா அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப என்னட்டெல்லாம் அதெல்லாம் முடியாதுடா, அவ என் பொண்ணுதான் அப்படின்னு சொல்லி அவரு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்து ஹீரோனி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கா. இவ்வளோ அவளோட ரூமுக்கு போயிட்டு டெத்து காட்டிட்ட, நீ இருந்து எதுக்கு பிரயோஜனம், உனக்காக யாருமே இல்லைல்ல. ஆனால் கின்ன அப்படி கிடையாது, அவர் வரத்துக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால நீ செத்து போயிடு, நான் கின்ன உடம்புல இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெத்து கார்டு கூப்பிட்டு நானே இருந்துக்கிற டெத்து கார்டு அப்படின்னு சொல்றா. டெத்து கார்டு அங்க வராத அவளோட பட்டாம்பூச்சி அனுப்பிவிட அந்த வழியை நோக்கி ஹீரோனி கிளம்பி போறா. அங்க போயிட்டு இதுதான் உன்னோட கடைசி விருப்பமா அப்படின்னு சொல்லி டெத்து கார்டு கேட்க, ஆனா டெத்து கார்டுக்கு இவ எடுத்துருக்க முடிவுல சுத்து கூட விருப்பம் இல்ல, நீ உன் உடம்புக்கே போயிட்டுன்னு தான் சொல்றாங்க. ஆனா ஹீரோனி வந்துட்டு இல்ல நான் கின்னு மாதிரி கின்னு உடம்புலயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல சோடாவை பாக்குறதுக்காக இந்த விஷயத்த சொல்றதுக்கு போக அங்க இருந்துட்டு சோடா அவங்க அம்மா கிட்ட இங்க பாருங்க பேனை எப்படியாச்சும் காப்பாற்றணும், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அதை நினைச்சு ஹீரோனி சந்தோஷப்பட்டாலும் அங்க சோடாவை பார்த்துட்டு இங்க பாரு நான் தான் செத்து போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து
அவளோட பதிலை எதிர்பார்க்காதே கிளம்பி போக சோடா வந்துட்டு ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறா. ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாக தான் இருக்குது, ஐயோ நம்ம இப்படி பண்ணுறோமே அப்படின்னு. அதுக்கப்புறம் அவளும் தட்டி விட்டு போயிட்டு அங்கே அழுவாத ஒரு இடத்துல போய் உட்காந்து குமரி குமரி அழுவ. அப்போ டெத்துக்காடு இருந்துட்டு இதெல்லாம் நீனே தேடிக்கிட்டது, அதுக்கப்புறம் ஏன் அழுவுற, இதான் கடைசி விருப்பம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெத்துக்காடும் அங்கேருந்து மறைஞ்சு போயிட்டாங்க. அவங்க மறைஞ்சு போன அடுத்த செகண்டே அங்கே பேனோட உடம்புல பல்ஸ்லாம் ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. அப்போ புட்டி இருந்துட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டு இந்த நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல அவனும் வந்துட்டு உடனே ஓடுறான் ஹீரோயினியை பார்க்கறதுக்காக. அங்கே வந்தது வராதுமா இல்லாத கிண்ணு மாதிரி ஹீரோயினி நடிக்க இப்போ எதுக்கிட்ட இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ நீ நடிக்கிறது பச்சையாக தெரியுது, ஏன் இப்பெல்லாம் பண்ணுற, ஒழுங்கா உன் உடம்புக்குள்ளே போய் தொலை அப்படின்னு சொல்ல ஹீரோயினி வந்துட்டு கேட்டு சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கா. இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க ஹீரோனே வந்துட்டு வேனை வந்து பாக்குறதுக்காக போயிருக்கா. அங்க வேனை கிளம்பி வர என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோனி முடிவு எடுத்திருப்ப போல அவ உடம்புக்குள்ளே போறதுக்காக கேட்டு சொன்னதுனால அவளும் இருந்துட்டு ஆக்சிடென்ட் நடந்தது, இப்படி சோல் மாறி இருக்கிறது மொத்த விஷயத்தையும் வந்து வேனுக்கிட்ட சொல்ல வேன் வந்து இது சுத்தமா நம்பவே இல்லை. ஆனா ரியாலிட்டி நம்பி தானே ஆகணும். அவனு வந்துட்டு சரி நீ பேனுனா கிண்ணு எங்க அப்படின்னு சொல்லி கேட்க கிண்ணு இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் கேட்டோடனே வேனுக்கு ஒண்ணுமே புரியல, கண்ணெல்லாம் ரொம்ப கலங்கி போயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோனி வந்துட்டு வேனும் கிண்ணு வந்துட்டு ஒரு விளையாட்டு விளையாடுவானுங்க போல, அதில் கிண்ணு தான் ஜெயிச்சுட்டு இருப்பானுங்க. ஜெயிச்சவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஊருக்கு போகணும் போல. ஆனால் வேனை தான் எல்லா தட்டி ஜெயிப்பான்ட்டு கிண்ணு எப்படியாச்சும் ஜெயிச்சு இவனை நம்ம கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ட்டு முடிவு எடுத்து வச்சுருப்பான். டிக்கெட்லாம் வாங்கி வச்சுருப்பான். ஆனால் அவன் தான் செத்து போயிட்டானே, அதனால் அவனோட விஷயம் வந்து இப்போ வேனுக்கிட்ட சொல்ல வேன் வந்துட்டு அதெல்லாம் கேட்டுன்னு ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டான். வேனை வந்துட்டு ஹீரோனியை கட்டி பிடிச்சிட்டு அழுவ அவளும் வந்துட்டு ஒன்றுமே சொல்ல தான் நிற்கிறான். ஏன்னா வேனோட ஃபீலிங்ஸ் அவளுக்கு புரியுது. அவனும் வந்துட்டு ரியலைஸ் பண்ணிட்டு சரிப்பா ரொம்ப மன்னிச்சிட்டு என்ன, சரி இப்போ உன் உடம்புக்குள்ளே போனோன்னா இப்போ நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்க அவளுக்கு ஒரு ஐடியாவும் இல்லை, டெத்து கார்ட்டை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. அப்போ டெத்து கார்டு அது பாட்டிலே வந்துடுது, ஒன்றுமே கூப்பிடாதையே வழக்கம் போல ரொம்ப டான்ஸை போட. ஆனால் ஹீரோனி தடுக்கவே இல்லை, அவங்க ஆடி முடிக்கிற வரையும் ஃபுல்லு பார்த்துட்டே இருக்கா மெய் மறந்து. அதை பார்த்து டெத்து கார்டு வந்துட்டு என்ன ஒரு ஆச்சரியம், என் டான்ஸை நீ நிப்பாட்டவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல ஹீரோனி வந்துட்டு இதை தானே கடைசியாக பார்க்க போகிறது, அதனால தான் ஃபுல் டான்ஸையும் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல நீ என்னையும் ஃபீல் பண்ண வைக்கிறேன், அதனால நான் இப்போ யாரையும் கட்டி பிடிக்கணுமே அப்படின்ட்டு வேனை மேலே சாஞ்சிக்க அவளும் ஒரு எட்டி உதவி வச்சுட்டு பதில சொல்லிடி, நான் எப்படி மாறுறது என் உடம்புக்குள்ள அப்படின்னு சொல்லி கேட்குறா. டெத்துக்காடு வந்துட்டு உண்மையா சொல்ற உடம்புக்குள்ள போறியா, சரி நான் புத்தகத்தை வர வைக்கிறேன் அப்படின்ட்டு அவங்களும் ஒரு புத்தகத்துல பார்த்தா ஓன் பாடியை கிஸ் பண்ணா சோல் மாறிடும் அப்படின்ட்டு. ஆனா அது ஆல்ரெடி பண்ணதுனால இப்ப மாறாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தா ட்ரூ லவ் கிஸ் பண்ணா நம்மளுக்கு சோல் மாறும் அப்படின்னு சொல்ல அதுக்கு நான் எங்க போவேன் ட்ரூ லவ்க்கு அப்படின்னு சொல்லி ஹீரோனி கேட்குறா. அதுக்கு வேனுக்கு புரிஞ்சிருக்கும் போல உனக்கு தெரியாதா அவன் கூடயே இருக்கிறானா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினி திருன்னு முழிக்கிறான். அந்த சைடு பார்த்தா நம்ம கேட்டதான் காட்டுறாங்க. அப்புறம் வேனும் ஓப்பனாவே சொல்லிடுறான் அவன் உனக்காக ஹாஸ்பிட்டலில் கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினிக்கு கேட்டுன்னு புரிஞ்சு போயிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறா. டெத்து கார்டு வந்துட்டு நில்லடி நானும் வரேன் அப்படின்ட்டு அவங்களோட நான் டெத்து கார்டு ஆச்சே, நான் எதுக்கு ஒன்று மேஜிக் பண்ணும் அப்படின்ட்டு மேஜிக் பண்ணி இவங்க ஒரு நடுவில் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினி ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி ஏதோ சொல்லிட்டு இருக்கா. இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் கேட்டுக்கு ஒரு கால் வருது. அவனு வந்துட்டு ஷாக் ஆகிட்டு அங்கேருந்தோட இந்த பக்கம் ஹீரோனி ஓடி வந்துட்டு இருக்கா. ஆனால் ஹீரோனியால ரொம்ப நேரம் ஓட முடியாதுன்னா டபுக்கண்ணி கீழே விழுவ. ஆனால் டெத்து கார்டும் ஹீரோனி கண்ணுக்கு தெரியல. டெத்து கார்டு வந்துட்டு என்னடா இப்படிலாம் நடக்கக்கூடாதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கேட்டு ஓடி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரான். அங்கே என்ன நடக்குதுன்னா நம்மளோட பேன் உடம்புக்கு பல்ஸ்லாம் ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு, இன்னும் 2 நிமிஷம் தான் அப்படின்னு சொல்ல எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. இந்த சைடு வேன் வந்துட்டு ஃபேனுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி கிண்ண செய்ய சொல்ல அவனுங்க 2 பேரும் ஒரு டாஸ்க் போட்டு விளாண்டுட்டு இருக்கானு. ஹெட் வந்து வேன் சொல்றதை கேட்கணும். ஆனால் உள்ள இருந்து பார்த்தா டயல் தான். அதை பார்த்துட்டு இவனும் வருத்தப்பட ஆனால் காய் தானாவே திரும்பி கிண்ணு வந்துட்டு நான் பேனுக்கு ஹெல்ப் பண்றது ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதை பார்த்தா வேன் வந்துட்டு எனக்கு தெரியும் கின் நீ ஒத்துப்ப அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல பேன் உடம்ப தான் காட்டுறாங்க. அங்க பல்ஸ் எல்லாம் நார்மல் ஆயிட்டு இருக்கு. அதை பார்த்து டாக்டர் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோனி கண்ணை முழிச்சு பார்த்தா கேட்டு வந்து திட்டிட்டு இருப்பான் ஏன் திருடி அப்படின்ட்டு. இவ்வளவு வந்துட்டு நான் பேனுக்கு தானே கால் அடிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்பதான் நம்மளுக்கு ஒண்ணு காட்டாங்க, ஹீரோனி கால் அடிச்சது பேனுக்கு தான். பேனுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல பேனு தான் வந்துட்டு கேட்டுக்கிட்ட போய் சொல்றா இங்க பாரு ஒடுங்கா ஓடி போய் அவளுக்கு கிச கொடு அப்படின்ட்டு. அதனாலதான் கேட்டிங்க வந்திருக்கான். இப்ப ஹீரோனி வந்துட்டு என்னட்டி இப்பயும் நம்ப முடியலடா, நீ தான் எனக்கு ஏத்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கேட்டு இருந்துட்டு ஆமா நான் உனக்கு ஏத்தால எனக்கு நல்லாவே தெரில, நீ நினைச்சிருக்க ட்ரீம் பாய் நானா இருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி 4-5 டைலாக்கை விட ஹீரோனி வந்துட்டு சரின்னு மனசு மாறிக்கிறா. அப்புறம் 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி இவங்க 2 கிஸ் பண்ணிக்க. இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல ட்ரூலவை கிஸ் பண்ணதுனால சோல் மாறி இருக்கும் போல பேன் அங்க வந்து நிக்கிறான். அங்க கிண்ணுக்கு தான் வந்து ஏதோ ரிச்சுவல் நடந்துட்டு இருக்கு. அவன் செத்து 1 வருஷம் ஆயிடுச்சு போல. அதுக்குள்ள
இது மாதிரி நடந்துட்டு இருக்க கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாத்தையும் காட்டாங்க. ஆளாளுக்கு புது வாழ்க்கை, புது லைஃப், அது மாதிரிலாம் எல்லாத்துக்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டெத்து கார்டு வந்துட்டு நம்ம இனிமேட்டு தப்பு பண்ணிட கூடாதுன்ட்டு செத்தவங்க கிட்டே நீ செத்துட்டியான்னு கேட்க, செத்து போனவன் திரும்பி செத்து போன அளவுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுது டெத்து கார்டு. இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோனி போட்டி வந்துட்டு வழக்கம் போல ஃபிக்ஷன் எழுதிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்குங்க. அடுத்த சீன்ல ஹீரோனி வந்துட்டு கேட்ட பார்க்கறதுக்காக முடிவெட்டுற கடைக்கு போக, அங்க அவனை பார்க்க வந்தாலும் இல்லையோ நான் வந்து ஃபிக்ஷன் எழுத போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவனுக்கு கடுப்பா இருக்கு. அவன் விடுவானா, அவன் ஃபிக்ஷன் எல்லாம் அழைச்சிட்டு இருக்கா. ஹீரோனி வந்துட்டு ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு என்ன பக்கம் வந்துட்டு ஃபிக்ஷன் எழுதிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, சரி வா உன் முடியதான் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவேல, அவனுக்கு ஸ்ட்ரைட்டிங் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோனி வந்துட்டு இல்லையே என் முடி இப்ப எனக்கு கியூட்டா இருக்க மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு முடியல நீ தான் ரொம்ப கியூட்டா இருக்க அப்படின்னு சொல்லி ஃபிளர்ட் பண்றான். அப்படியே இவங்க ரெண்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. பாத்தீங்களா, கடைசியில கேட்டுதான்ப்பா நம்ம ஹீரோ. இதோட இந்த சீரிஸ் முடிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக், ஷேர், அப்படியே கமெண்டும் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்த வீடியோ போறதுக்கு எனக்கு கொஞ்சம் பூஸ்டா இருக்கும். டாடா பாய்.